ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் குருவும் தெய்வமுமான பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் பொற்பாதங்களிற்கு எனது அனந்த கோட்டி நமஸ்காரங்கள். ஸ்ரீ சத்யசாய் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எங்களது அன்பு கலந்த சாய்ராம். ஒரு தடவை சுவாமியோட இன்ஸ்டிடியூஷனில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணாராம், அவர் முடிச்சுட்டு கிளம்பும்போது தினமும் இப்படி சுவாமியோட ஒன்றாவே இருந்து ஒன்றாவே அவரோட இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிடுத்து, இப்போ கிளம்புறோம் அப்படிங்கும்போது சுவாமிக்கிட்ட கேட்டாராம், சுவாமி இப்போ நான் உங்ககிட்டேருந்து தூரமாக போகிறேன், உங்ககிட்ட நான் இப்போ எந்த ஸ்தானத்தில் கனெக்ட் பண்ணிக்கிறது? ஒரு அம்மாவாவா, இல்லை ஒரு அப்பாவாவா, இல்லை குருவாவா, இல்லை தெய்வமாவா, இல்லை எந்த ஸ்தானத்தில் நான் கனெக்ட் பண்ணுறதுன்னு கேட்கும்போது சுவாமி சொன்னாராம், நீ என்னை குருவாக என்னை பார்த்து என்னை கனெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு. ஐ திங்க் அதுக்கு அர்த்தம் என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த குருங்கிற ஒரு ஸ்தானத்துக்குள்ளே மீதி எல்லாமே வந்துடும் இல்லையா. இந்த குரு நம்மளோட அம்மாவாகவும் இருப்பா, நம்ம அப்பாவோட ஒரு ரோலையும் கொடுப்பா, நம்மளோட ஃப்ரெண்டாகவும் இருப்பா. அப்படிங்கிறதுனால சுவாமி இந்த ஆன்சரை கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எஜுகேஷனில் பார்த்திங்கன்னா உலகத்தில் ஜென்ரல் நாலேஜ் கொடுக்கறது தான் இந்த ஸ்கூல்ஸ் அண்ட் பள்ளி கல்லூரிகள்லாம் நமக்கு கொடுக்கறது. இதை தவிர்த்து இந்த மாரல் வேல்யூஸ் அண்ட் அந்த டைப் ஆஃப் எஜுகேஷனை கொடுக்கறதுக்கு தான் நம்மளோட பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா சத்யசாய் பால் விகாஸை நமக்கு துவங்கி வைத்தார். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நமக்கு மாரல் வேல்யூஸ் அண்ட் நம்மளே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறது, நமக்கான செல்ஃப் டிசிப்ளின் இதெல்லாம் கற்றுக் கொடுத்து நம்மளை எப்படி உயர்த்த முடியும் அண்ட் அது மூலயமா எல்லாரும் சேர்ந்து எப்படி தேசத்துக்கு ஒரு உயர்வை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத இந்த பால் விகாஸ் நமக்கு கற்றுக் கொடுக்கறது. ஸோ இந்த பால் விகாஸை 9 வருஷம் கற்பித்து அதுக்கப்புறம் அதே பால் விகாஸில் குருவாக இருக்கிற குருஸ் எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கி நம்ம ஒரு டிஸ்கஷன் வச்சுக்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். சாய்ராம். நம்ம படித்த ஸ்கூல் அண்ட் காலேஜ்லேயே நமக்கு ப்ரொஃபஸராகவோ இல்லை டீச்சராகவோ சேவை பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் ஸ்ரீ சத்யசாய் பால் விகாஸ் அப்படிங்கிற இந்த இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சுவாமி குருவாக இருக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி 9 வருஷம் ஸ்ரீ சத்யசாய் பால் விகாஸ் பயின்று குருவானவங்களோட தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஷன் பண்ண போகிறோம். சாய்ராம், நம்ம இன்ட்ரடக்ஷன் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் சாய்ராம். சுவாமியினுடைய பொற்பாத கமலங்களுக்கு என்னுடைய நமஸ்காரம். என்னுடைய பெயர் ராகினி. நான் பெருங்கலத்தூர் சமிதியிலிருந்து வரேன், காஞ்சி சவுத் டிஸ்ட்ரிக்ட். Sairam, my pranams to the divine lotus feet of divine Saima. Na Prashanti, I am from Tambaram Samiti, Kanji South District. சாய்ராம், என் ஹிருதயத்தில் வாழும் என் அன்பு பகவானுக்கு என்னுடைய நமஸ்காரம். என் பேர் ரோஹிணி. நான் காஞ்சி நார்த் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நங்கநல்லூர் சமிதியிலேருந்து வரேன். சாய்ராம். சாய்ராம், நான் ஸ்ரீநிதி, சென்னை ஈஸ்ட் கோஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் பெருங்குடி சமிதி. ஓம் ஸ்ரீ சாய்ராம். என் பேர் சஹானா. நான் குரோம்பேட் சமிதியிலேருந்து வரேன், காஞ்சிபுரம் நார்த் டிஸ்ட்ரிக்ட். சாய்ராம், my humble pranams at the lotus feet of our divine ma. என் பேர் சச்சிதா. நான் நெமில்சேரி சமிதியிலேருந்து வரேன், காஞ்சி நார்த் டிஸ்ட்ரிக்ட். சாய்ராம். இந்த தனி மனிதன் இந்த சமுதாயத்தில் எப்படி ஒழுக்கமாக வாழ்கிறதுக்குன்னு கற்றுக் கொடுக்குற ஒரு அமைப்பு. இதில் 5 ஹியூமன் வேல்யூஸான சத்தியம், தர்மம், சாந்தி, பிரேமை மற்றும் அஹிம்சை மட்டும் சொல்லித்தராமல் இந்த பால் விகாஸே இட் ஸ்டாண்ட்ஸ் ஆன் 2 ஃபவுண்டேஷனல் ட்ரூத். அதாவது டிவினிட்டி எக்ஸிஸ்ட் இன் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். அதாவது கடவுள் இருக்கிறார், எல்லோருள்ளும் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு தான் இந்த பால் விகாஸ் சொல்லி கொடுக்குது. பர்சனலி இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கிறேன்னா அதுக்கு முழுக்க இந்த பால் விகாஸ் தான் காரணம். இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அவ்வளோ ஈஸியான ஜேர்னியே கிடையாது. எல்லா டேர்ன்ஸ்லேயும் சுவாமி டெஸ்ட்டுன்ற பேரில் நிறைய ட்விஸ்ட்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் பால் விகாஸ் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் என்னென்னா, இது எல்லாத்தையும் கடக்கிறதுக்கு சுவாமி நம்ம கையை பிடிச்சிக்கிட்டு கூடவே நடப்பார். சுவாமியை நம்ம ஃபிசிக்கலாக ஃபீல் பண்ண முடியலனாலும் பார்க்க முடியலனாலும் ஆனால் சுவாமி எப்போவுமே நம்ம கூடவே தான் இருக்கார். இந்த சைலண்ட் அஷூரன்ஸ் தான் நான் பால் விகாஸ்லேருந்து கற்றுக்கிட்ட ஒரு பெரிய விஷயம் சாய்ராம். ஸோ பால் விகாஸ்ன்றது இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிளாசமிங் ஆஃப் ஹியூமன் வேல்யூஸ், இட்ஸ் பிளாசமிங் ஆஃப் ஹியூமன் ஹார்ட். சாய்ராம். சாய்ராம், என்னை பொறுத்த வரைக்கும் பால விகாஸ்ன்றது ஒரு 9 years ஆஃப் ஜேர்னி. என்னை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் 9 years ஆஃப் டிவினிட்டி. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இப்போது ஒரு
குட் ஹேபிட் நம்ம எடுத்துகிட்டு வரோம்னா அது டெய்லி பேசிஸில் நம்ம எடுத்துகிட்டு வரணும்னா அதை நம்ம பழகியிருக்கணும். சின்ன வயசுலேருந்தே அதை பழகி தான் நம்ம எடுத்துகிட்டு வருவோம். ஸோ அப்போ தான் நம்ம அதை டெய்லி லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நம்ம பசங்களுக்குமே நம்ம வந்து பால் விகாஸ் பற்றி இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே சொன்னால் தான் அவங்க வந்து அதை டெய்லி லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சுவாமி வந்து ஒரு டிஸ்கோர்ஸில் வந்து சொல்லியிருக்கார், 26 Jan 1975 டிஸ்கோர்ஸில், when gurus cultivate sattvic nature, the student too will grow as embodiment of that nature-ன்ட்டு. ஸோ அதுதான் நான் என் லைஃப்பில் நான் அப்ளை பண்ணுறேன். சாய்ராம், பால் விகாஸ் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அஞ்ஞானத்தை வந்து அகற்றி மெய் ஞானத்தை உணரக்கூடிய ஒரு கிளாஸ் அப்படின்னே சொல்லலாம். அதாவது மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை அகற்றி வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு கிளாஸ் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக சொல்ல போனால் பால் விகாஸில் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். நல்ல பண்புகள், எப்படி வந்து ஒரு மனிதன் வாழ்க்கையை வாழ வேண்டும், எது சரி எது தவறு. இப்போ நம்ம குழந்தைங்க வளர்றப்பயே நமக்கு தெரியும் இல்லையா, இப்போது எது தப்பு எது சரின்னு தெரியாமல் இந்த மாயையில் வந்து மாட்டிப்பாங்க. அதாவது எது சரி எது தப்புன்ற வழிகாட்டுதல் இல்லாமல் நிறைய தவறான விஷயங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சமயத்தில் கூட ஒரு குழந்தை வளர்றப்போ சைல்டுஹுட்லேருந்து டீனேஜ் தாண்டி அடலசன்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு ஸ்கில்லையும் டெவலப் பண்ணி அதே சமயத்தில் ஒழுக்கத்தையும் சொல்லி கொடுத்து அதை தாண்டி நிறைய நற்பண்புகளையும் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து சர்வீஸ் பண்ண சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள் அத்தனையும் பால் விகாஸில் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுவும் சுவாமியுடைய வழிகாட்டுதல் படி நடக்கக்கூடிய குழந்தைங்க அத்தனை பேருமே பால் விகாஸ் முடிச்சுட்டு வரப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்காங்க. எனக்கும் இப்போ பால் விகாஸ் அப்படிங்கிறது முடித்ததுனால தான் என்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு நல்ல விஷயமா ஒரு பூந்தோட்டம் மாதிரி மாறிது அப்படின்னே நான் சொல்லலாம். ஸோ பால் விகாஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் இந்த காலகட்ட குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். நம்ம பால் விகாஸில் குழந்தைய வந்து 5 வயசுலேருந்தே சுவாமி வந்து நிறைய விஷயத்தில் பக்குவப்படுத்தியிருக்கார். அதாவது 5 விளையாதது 50 விளையாது அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அப்போது ஒரு குழந்தைக்கு ஒரு சின்ன விஷயத்தை நல்ல விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணுறச்ச ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் போக 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 அதுவே ப்ராக்டிஸாக இருக்கப்போ அதை ஒரு வாழ்க்கையாக வாழ்கிறப்போ அவங்களுக்கு வந்து அது ரொம்ப இஷ்டமுள்ளதாக ஆகிடுது இல்லையா. அப்போ அந்த டிசிப்ளின் அப்படிங்கிறத நம்ம பால் விகாஸில் தான் கற்றுக்க முடியும். அதை தாண்டி நம்ம பால் விகாஸ் குழந்தைகள் எப்படி வந்து ஒருத்தவங்க கிட்ட, அதாவது சிஸ்டர் சொன்னாங்க எல்லா ஜீவராசிகள்லையுமே வந்து சுவாமி இருக்கார் அப்படிங்கிறத பால் விகாஸ் உணர்த்தது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்படி உணரக்கூடிய குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னை மட்டும் இல்லாமல் அந்த பாசிட்டிவ் வைபை தன்னை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அதை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இங்கே பால் விகாஸில் படிக்கிற அத்தனை குழந்தைகளுமே எப்படி வந்து சோஷியலாக நம்ம சொசைட்டிக்கு என்ன நல்ல விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. அதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. அப்போது நம்மளே யோசிச்சு பார்க்கணும், பால் விகாஸ் எப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிறது. தான் மட்டும் நல்லா இருக்காமல் தன்னை சுற்றி இருக்கவங்க அத்தனை பேரும் இந்த சமுதாயமும் தன்னால் பயன்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அதை நம்ம நிச்சயமாக பாராட்டணும் இல்லையா. அப்போது பால் விகாஸ் என்னோட வாழ்க்கையில் இந்த மாற்றத்தை கொடுத்தது அப்படிங்கிறத நான் ரொம்ப சந்தோஷத்தோடையும் வரக்கூடிய குழந்தைங்களும் பால் விகாஸ் கண்டிப்பாக வந்து அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியோடு இந்த விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சாய்ராம், பால் விகாஸ் அந்த 9 years ஆஃப் ஜேர்னி எனக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தா, இட் இஸ் அ வேல்யூ எஜுகேஷன் ஃபார் 9 years சாய்ராம். நான் இப்போ நான் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் இன் கரியர் வைஸ் அண்ட் நான் என்னோடய எஜுகேஷன் என்னோடய எல்லா ஃபீல்ட்ஸ்லேயுமே அந்த சேலஞ்சஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து அந்த வேல்யூ எஜுகேஷனில் முன்னாடியே சுவாமி எனக்கு சொல்லி கொடுத்துருக்கார். அது நான் இப்போ தான் அதுக்கான அந்த பலனை ரீட் பண்ணுறேன் சாய்ராம். அந்த 9 years ஆஃப் ஜேர்னியில் அது மட்டும் நான் கற்றுக்கல, நான் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குற மாதிரியான பர்சன் சாய்ராம். ஸோ அந்த நிறைய கொஸ்டின்ஸ்க்கு வந்துட்டு எனக்கு ஆன்சர்ஸ் வந்து பால் விகாஸில் தான் கிடச்சிது. ஒன் ஆஃப் த கொஸ்டின் தட் ஐ ஆஸ்க் மை குரு அப்படி என்னென்னா வந்துட்டு, நான் சுவாமி இருக்காரா இந்த உலகத்தில், நம்ம எப்படி சுவாமியை ஃபீல் பண்ணுறது, அவரை நான் என்னால் கண்ணால் பார்க்க முடியல, நான் எப்படி சுவாமி இருக்கார் அப்படின்னு நான் நம்புவேன்ற கொஸ்டின் கேட்டிருந்தேன் சார் குரு கிட்ட. என் குரு அதுக்கு வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சுவாமி கூடவே இருப்பார், அவர் வந்து உனக்கு கண்ணுக்கு தெரியாது, பட் ஆனால் கண்டிப்பாக உனக்கு ஏதோ ஒரு மூலியமாக வந்துட்டு உனக்கு சைன் கொடுப்பாரு. நீ என்ன கேள்வியோ இல்லை நீ என்ன ஃபேஸ் பண்ணுற உன் மைண்டில் நீ என்ன நினச்சாலுமே அதுக்கான ஆன்சர் உன் பக்கத்தில் இருக்குன்னு சொன்னாங்க. அது எனக்கு அப்போ புரியல, அது எப்படி வந்து சுவாமி எனக்கு கூடயே வந்து ஒரு சைனோ இல்லை ஆன்சரோ கொடுப்பாரு, அதுவும் என் மைண்டில் இருக்கிறது எப்படி அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் யோசித்தேன். பட் ஆனால் இப்போது நான் வந்து ஒரு வேலையில் ஒரு டிசிஷன் இல்லைனா வந்து ஒரு ரோலில் வந்து நான் இதுதான் ஆன்சர் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் யோசிக்கும் போது அது கரெக்டாக அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு பேப்பர் பேம்ப்ளெட்லேயோ இல்லை என்னை சுற்றி இருக்கிறவங்க யாரோ ஒருத்தங்க வந்து அதுக்கான டிஸ்கஷனே இருக்காது சார். பட் ஆனால் அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து அவங்க அந்த வழியாக எனக்கு வரும். ஓ ஆமாம் இல்லை, இதுதான் நான் வந்து சுவாமி என்கிட்ட கேட்டேன், சுவாமி எனக்கு பதில் கொடுத்துட்டார் அப்படின்றது வந்துட்டு எனக்கு இப்போ நல்லா ஆணித்தரமாக புரியுது சாய்ராம். ஸோ 9 years ஆஃப் பால் விகாஸ் எனக்கு அதுதான் சாரம் சொல்லி கொடுத்துருக்கு சாய்ராம்.
சாய்ராம். ஸோ நான் வந்து பால் விகாஸ் 4 இயர்ஸ்லேருந்தே போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்படின்னா என்னோடய அப்பாவோட குரு தான் என்னோட ஃபர்ஸ்ட் குரு. ஸோ சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியுன்றதுனால 4 இயர்ஸ்லேருந்தே என்னை பால் விகாஸ்க்கு கூப்பிட்டாங்க. அப்படியே நானும் போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்போலேருந்து குரூப் 3 ஸ்டார்டிங் வரைக்குமே வந்து சண்டே ஆனால் பால் விகாஸ் போயிடணும் அப்படிங்கிறது ஒரு ஹேபிட்டாகவே இருந்தது. அதனால ஹேபிச்சுவலாகவே என் லைஃப்பில் பால் விகாஸ் இருந்தது. அப்போது இருந்த மெச்சூரிட்டிக்கு எனக்கு பால் விகாஸோட எசன்ஸ் அவ்வளோவா புரியல. ஸோ நானும் ஹேபிச்சுவலாக பால் விகாஸ் போயிட்டு இருந்தேன். குரூப் 3 வந்தப்போ நான் எல்லாரை விடவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத நான் வந்து உணர்ந்தேன் இன் அ பாசிட்டிவ் வே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம் வந்ததுன்னா லாஸ்ட் 10 மினிட்ஸில் எல்லோரும் ரஷ்அப் பண்ணி படிச்சுட்டு இருப்பாங்க. பட் நான் வந்து பால் விகாஸை கற்றுன்றதுனால என்னோட பிளானிங் வைஸ் நான் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி முன்னாடியே படித்து அந்த லாஸ்ட் 10 மினிட்ஸை படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணாமல் ப்ரே பண்ண யூஸ் பண்ணிப்பேன். ஸோ சுவாமி சொல்லி கொடுத்ததுனால எனக்கு பிளானிங்லாம் வந்து நல்லா தெரிஞ்சுது. ஸோ அந்த ஏன் நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்ற கொஷினுக்கான ஆன்சர் வந்து பால் விகாஸ்னால தான் அப்படிங்கிறது எனக்கு ஹிட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமாலேருந்து பால் விகாஸோட அந்த எசன்ஸ் புரிஞ்சு நான் பால் விகாஸ் போக ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஜேர்னி ரொம்பவே மேஜிக்கலாக இருந்தது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பால் விகாஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ பிகினிங் ஃபார் த டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுவாமியோட அவதார நோக்கமே வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ஹியூமன்ஸ் தான். ஸோ பால் விகாஸ் தான் அதுக்கு விதை போடுது. ஸோ இட்ஸ் பிகினிங் ஃபார் த டிரான்ஸ்ஃபர்மேஷனாக நான் சொல்லுவேன் சாய்ராம். சாய்ராம், ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் பீப்புள், 2 டைப்ஸ் ஆஃப் ஃபிலாசபி ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து தர்மா, அர்த்தா, காமா, மோக்ஷா இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு லைஃப்பில் வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோடு வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சில பேர் வந்து யோலோ அப்படின்னு சொல்லுவாங்க, விச் இஸ் யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ். ஸோ ஒரு வாட்டி தான் நம்ம வாழறோம், நமக்கு எப்படி பிடிச்ச மாதிரியும் இருந்துக்கலாம் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பால் விகாஸோட எஜுகேஷனுங்கிறது எனக்கு கற்றுக் கொடுத்தது இந்த 2 கான்செப்டோட மிக்ஸ் ஆஃப் லவ் ஆல் சர்வ் ஆல் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட லைஃப்பையும் என்ஜாய் பண்ணணும், அட் த சேம் டைம் அதை எப்படி ஸ்பிரிச்சுவலாகவும் கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் எனக்கு சுவாமி சொல்லி கொடுத்தாரு. ஸோ இது வந்து இந்த சத்யசாய் எஜுகேஷனுங்கிறது வந்து நம்ம வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்காக நம்ம வீட்டை விட்டுட்டு நம்ம கடமைகளை விட்டுட்டு ஏதோ ஒரு காட்டுக்கு போய் உட்காந்து தியானம் பண்ணுறது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு இல்லை. நம்மளோட வீட்லேயும் இருந்துட்டு நம்மளோட பேரண்ட்ஸையும் பார்த்துக்கிட்டு நம்ம கடமையும் பார்த்துக்கிட்டு லைஃப்பும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு அந்த சேம் டைம் நம்ம எப்படி ஸ்பிரிச்சுவாலிட்டி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து நான் இந்த எஜுகேஷனில் கற்றுக்கிட்டேன். அண்ட் இன்னொன்று விஷயம் எனக்கு சுவாமி சொல்லி கொடுத்தது வந்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவர் எனக்கு கூட இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபியூ திங்ஸ் சொல்லணும் அப்படின்னா, என்னோட மெயின் யூனிவர்சிட்டி ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா 7 சப்ஜெக்ட்ஸும் என்னால் எழுத முடிஞ்சுது. ஒரு சப்ஜெக்டில் மட்டும் என்னால் 6 மாதத்துக்கு கழிச்சு தான் எழுத முடிஞ்சுது. எனக்கு அந்த டைமில் எனக்கு டெங்கு ஃபீவர் வந்தது. அதுக்கப்புறம் என்னோட அப்பாவுக்கு த்ரூ அவுட் மை காலேஜ் லைஃப் உடம்பு சரியில்லை, அதை பார்த்துக்கணும். அந்த மாதிரி நிறையா ஒரு போராட்டங்களில் கடந்து தான் நான் வந்து என்னோட ஒரு ஸ்டெப்புமே நான் எடுத்து வைக்க முடிஞ்சுது. அண்ட் அதே மாதிரி இன்ஃபேக்ட் என்னோட கல்யாணம் அப்போ கூட ஐ ஹேட் டைஃபாய்ட் ஃபீவர் த்ரூ அவுட். ஸோ இந்த எல்லா கஷ்டங்கள்லையும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சுவாமியோட லவ் தான் என் கூட இருந்து அதை கடக்க வச்சது. அதே மாதிரி என்னோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சாய் டிவோட்டீஸ் கிடையாது, இருந்தாலும் அவங்களையுமே சுவாமி வந்து பிளெஸ் பண்ணியிருக்காரு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, என்னோடய அப்பாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் பிரெயின் டியூமர் இருந்தது. ஸோ அப்போ வந்து என்னோடய அம்மா ரொம்ப வரிடாக இருக்கும்போது அப்பா அவங்க ஜஸ்ட் கவலையாக இருந்திருக்காங்க. அப்போ சுவாமி அவங்களோட கனவில் வந்து அம்மாவுக்கு வந்து ரீஅஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு. இன்ஃபேக்ட் அம்மாவுக்கு வந்து எவ்வளோ அவங்க சாய் டிவோட்டி இல்லைன்னா அவர் தெலுங்கு தான் மட்டும்தான் அவருக்கு தெரியும் அப்படின்னு நினச்சி கனவில் தெலுங்குல பேசியிருக்காங்க. பட் ஸ்டில் அப்படி ஒருத்தர் சுவாமினா என்னன்னே தெரியாதவங்களையும் சுவாமி பார்த்துக்கிறாரு. ஸோ இதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, நம்ம வந்து சுவாமியோட டிவோட்டி அப்படிங்கிறதுனால நமக்கு கஷ்டமே கொடுக்காம இருக்கிறதும் இல்லை, டிவோட்டியா இல்லாதவங்களுக்கு சுவாமி கஷ்டம் கொடுக்கறது கிடையாது. ஹிஸ் லவ் இஸ் யூனிவர்சல். அவர் எல்லார்கிட்டையும் அன்போடையும் இருப்பார். அட் த சேம் டைம் நமக்கு சேலஞ்சே கொடுக்காமலாம் இருக்க மாட்டார். நமக்கு சேலஞ்சஸ் இருக்கும், அதை எப்படி நம்மளோட இருந்து கடப்பார் அப்படிங்கிறது தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம்.
ஸோ என்னோட பால் விகாஸ் குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு குரூப் 1, 2, 3க்கு விஜய் சந்திரா சாய்ராம், இந்திரா பூபாலன் சாய்ராம் அண்ட் பத்மா ரவீந்திரன் சாய்ராம்னு மூணு குருஸ் கிடைச்ச பாக்கியம் இருக்குது. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லி கொடுத்தது பக்தி அண்ட் லவ். ஸோ அவங்க என்கிட்ட எப்பயுமே ரொம்ப அன்போடையும் அண்ட் என்னோட நீட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்து அந்த குருவோட அன்பு எனக்கு அவங்கக்கிட்டேருந்து கிடைச்சிது. டு தி எக்ஸ்டென்ட் நான் எப்படி பால் விகாஸ் குரு ஆனேன்னா, நான் சொன்ன மாதிரி என்னோட பேரண்ட்ஸ் சாய் டிவோட்டிஸ் கிடையாதுனாலும் என்னோட அம்மா வந்து நீ கண்டிப்பாக வந்து பால் விகாஸ் குரு ஆகணும்னு சொன்னாங்க. ப்ளஸ் அவங்க வந்து ஒரு மழலையர் பள்ளி நடத்துகிறாங்க, அதுலேயும் கண்டிப்பாக பால் விகாஸ் நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க கண்கூட அந்த குருஸ் வந்து எப்படி என்னோட லைஃப்பில் பெனிஃபிட் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு மை குருஸ் ஹேவ் பெனிஃபிட்டட் மீ. ஸோ அந்த மாதிரி உங்களோட குருஸ் வந்து உங்களுக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ணாங்க, உங்களோட பால் விகாஸ் குரு ஜேர்னி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சாய்ராம். சாய்ராம் சிஸ்டர், நீங்கள் சொன்ன விஷயத்தில் ஒரு 2 விஷயம் சொன்னீங்க. அதாவது பக்தி, அன்பு. அதை சொல்லும் போது சுவாமி டிஸ்கோர்ஸ்லேருந்து எனக்கு ஒரு இது ஞாபகம் வருது. சுவாமி வந்து 1984 ஸ்போர்ட்ஸ் மீட் அப்போது சுவாமி சொல்லியிருக்காங்க, த டிவைன் வில் நாட் கன்சிடர் யுவர் ஸ்டேட்டஸ் ஆர் பொசிஷன், த லார்ட் இஸ் பவுண்ட் பை யுவர் டிவோஷன் அப்படின்னு. அதாவது பகவான் வந்து உங்களுடைய பதவியையோ அந்தஸ்தையோ பார்க்கறது இல்லை, பகவான் கட்டுப்படுறது வந்து பக்தனோட பக்திக்கு மட்டும்தான் அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு தாட் தான் வந்து என்னோட ஜேர்னி வித் சுவாமிக்கு வந்து ரொம்ப எசன்ஸாக இருந்தது. ஏன்னா வந்து என்னோட ஃபேமிலி வந்து சாய் டிவோட்டீஸ் கிடையாது. இன்ஃபேக்ட் ஆன்மீகம்னா என்னன்னே தெரியாமல் தான் நாங்கள் ஆரம்பித்தோம். ஆனால் சுவாமி எப்படி வந்து அவரோட அவதாரம் எடுக்கிறதுக்கு சரியான நேரத்தையோ இடத்தையோ அதே மாதிரி அவரோட பெற்றோரையோ தேர்ந்தெடுத்தாரோ, அதே மாதிரி என்னோட லைஃப்லேயும் என்ட்ராகிறதுக்கு சுவாமியே தான் ஒரு டைம் சூஸ் பண்ணாங்க. அப்போ வந்து நான் கிளாஸ் 8 படிச்சுட்டு இருந்தப்போ என்னோட குருவான பொன்னி வைத்தியநாதன் சாய்ராமை வந்து மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. அப்போ நான் அவங்கக்கிட்ட டியூஷன் படிக்கும் போது அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு சுவாமியவே நான் பார்த்துருக்கேன். டியூஷன் ஃபுல்லாகவே வந்து சுவாமி ஃபோட்டோஸாக தான் இருக்கும். அப்போ வந்து குரு நமக்குள்ளே என்ன விதைக்கிறாங்கன்றது அந்த டைமில் தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா 6 மணி ஆனானா ஷார்ப்பாக வந்து எல்லாரும் சுவாமியை பார்த்து உட்காந்து ஸ்லோகம் சாண்ட் பண்ணுவோம். இப்போ தெரியுது எல்லா அக்கேஷனுக்கும் போகும்போது நம்மளுக்கு முன்னாடி அங்கே சுவாமி வந்துடுவாங்க, நம்ம கரெக்டாக அந்த டைமுக்கு போய் இருக்கணும் அப்படின்றது அந்த இடத்துலேருந்தே நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ என்னோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி வந்து அங்கவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்னோட இன்ஜினியரிங் முடித்து எம்என்சிலாம் ஜாயின் பண்ண பிறகு எனக்கு வந்து அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சுவாமி கொடுத்தாங்க. அதாவது 2 சீனியர் குருஸான பிரியா வித்யாசங்கர் சாய்ராமையும் வசுமதி சாய்ராமையும் மீட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி. அதில் பார்த்தோன்னா எனக்கு பால் விகாஸ் குருவாக ஆகிறதுக்கான இன்ஸ்பிரேஷனே எனக்கு வந்து அவங்கக்கிட்ட இருந்து தான் வந்தது. ஏன்னா 70 வயசு தாண்டியும் வசுமதி சாய்ராம் வந்து ஒரு பால் விகாஸ் கிளாஸ் எடுக்கணும்னா அது எவ்வளோ அர்ப்பணிப்போடு எடுக்கிறாங்கன்றது நான் அப்போ அவங்கள பார்த்து தான் நிறைய ஆச்சரியப்பட்டிருக்கேன். இதே மாதிரி இப்படி போயிட்டுருக்கப்போ எனக்கு வந்து வசுமதி சாய்ராமுக்கு வந்து அசிஸ்டன்ட் குருவாக இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிது. அவங்க வந்து ஒவ்வொரு கிளாஸ்க்கு முன்னாடியும் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுற விதம், அதே மாதிரி குழந்தைங்களை கையாளுற விதம், அவ்வளோ அமைதியாக பேசுவாங்க. இது எல்லாமே வந்து எனக்கு ஒரு லெசனாக தான் இருந்துச்சு. அதாவது என்னோட பால் விகாஸ் ஜேர்னி வந்து பொன்னி வைத்தியநாதன் சாய்ராம்லேருந்து ஆரம்பித்து வயசு வந்து சேவைக்கு தடை இல்லை அப்படின்னு நிரூபித்த வசுமதி சாய்ராம் வரைக்கும் ஒவ்வொருத்தரும் நிரூபித்த விஷயம் என்னென்னா பகவான் கட்டுப்படுறது பக்திக்கு மட்டும்தான் அப்படின்றது. டிவைன் குருவான சுவாமி வந்து என்னோட லைஃப்பில் இந்த பால் விகாஸ் குருவாக இருந்து என்னை வந்து இன்னும் வரைக்கும் வழி நடத்திட்டே இருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சாய்ராம். சாய்ராம், என்னை இன்ஸ்பயர் பண்ண குரு பேர் வந்து டாக்டர் விசாலக்ஷி சாய்ராம். அவங்க வந்து எப்படின்னா ஷீஸ் அண்ட் கைனகாலஜிஸ்ட் ஆஸ் வெல் ஆஸ் அ குரு. அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து காம்படிஷன் டைமில் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணதெல்லாம் பார்த்து தான் நான் இன்ஸ்பயர் ஆனேன். எப்படின்னா இப்போ ஒரு சனாத்திர சாரதியிலேருந்து எப்படி வந்து குவிஸுக்கு கொஸ்டின்ஸ் எடுக்கிறது, எப்படி இப்படி ஒரு பஜனுக்கு இப்படி ஒரு ஃப்ளோ கொடுத்தா நல்லாயிருக்கும், அட் த சேம் டைம் வந்து அந்த சனாத்திர சாரதியை மெயின்டெனன்ஸுக்குன்னு ஒரு மெத்தட் சொல்லுவாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும் கேட்க. அவங்க சுவாமியோட லைஃப் ஹிஸ்ட்ரியோ இல்லை அவங்க சுவாமியை பற்றி பேசும்போதே ரொம்ப கேட்கணுன்னு ஆசையாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்களுக்கு அவ்வளோ தெரிஞ்சிருக்கு. பிகாஸ் நம்ம ஆஸ் அ ஜென்சி கிட்டாக எனக்கு வந்து தெரிஞ்சதை விட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கேட்கும்போது ஏதோ சுவாமி பக்கத்துலேயே நின்று நம்ம கேட்குற மாதிரி அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு வருவாங்க. அண்ட் என்னோட பர்சனல் குரு வந்து மிஸ்ஸஸ் சத்யபாமா. அவங்கள பற்றி வந்து சொல்லணுன்னா ஷீ இஸ் அ வெரி பேஷண்ட் குரு. அவங்க வந்து அவ்வளோ பொறுமையாக எடுப்பாங்க. நான் வந்து ஒரு நாட்டியான ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க கிளாஸ்லேயே அவ்வளோ சேட்டை பண்ணுவேன்.
அவங்க நிறைய இன்சைட் சொல்லுவாங்க. பட் ஆனால் வந்து ஒரு ஒரு 20 மினிட்ஸ் வந்து நல்லா உட்காந்து கேட்பேன், நல்ல பிள்ளையாக கேட்பேன். அடுத்து நெக்ஸ்ட்டு 30 மினிட்ஸ்க்கு வந்து நான் வந்து என்னோடய சேட்டை மூடில் போயிடுவேன். இப்போது ஆஸ் அ குருவாக நான் வந்து ஃபேஸ் பண்ணுறது வந்து, நான் ஜென்சி கிட்ஸுக்கு வந்து எடுக்கும்போது குரூப் 1 ஸ்டூடெண்ட்ஸை தான் நான் ஹேண்டில் பண்ணும்போது தான் நான் சேட்டை பண்ண இதை ஞாபகம்லாம் வருது. ஏன்னா என்ன மாதிரியே ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கும்போது அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து ஒரு இன்சைட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு தேவை இல்லையா? ஸோ வந்து எனக்கு இந்த பீரியட் ஆஃப் குரு பீரியடில் நான் இருக்கும்போது நான் கற்றுக்கிட்டேன்னா பிஃபோர் ப்ரிப்ரேஷன். அது வந்து எப்படின்னா, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. ஏன் இது வந்து டிரைவ் ஆச்சு, ஏன் இப்படி வந்தது, ஏன் இந்த கொஷினுக்கு ஏன் நீங்கள் இந்த ஆன்சர் சொல்கிறீங்க, ஏன் இதுக்கு வந்து இன்னும் சிம்பிளாக ஆன்சர் சொல்லுங்கள், எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கன்னும் போது நானே வந்து ஒரு 10 மினிட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிடுவேன், எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு. ஸோ அதனால எப்பயுமே என்னோடய ஒர்க் என்னென்னா, சண்டே மார்னிங் கிளாஸ் அப்படின்னா ஃப்ரைடே ஈவினிங் ஆர் சாட்டர்டேலேருந்து என் குரு கிட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டு, இன்றைக்குமே நான் அவங்கக்கிட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் அவங்களுக்காக நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணி நான் கற்றுக்கிட்டேன். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, ஆஸ் அ குருவாக நாம் வந்து இட்ஸ் நாட் அ பார்ட் டைம் ஜாப். அது வந்து அதுக்கு பின்னாடி நம்ம நிறைய உழைக்கணும் ஆஸ் அ குருவாக. அப்போது என்னோடய குருவோட உழைப்பு நிறைய எனக்கு தெரிஞ்சுது. அப்போ சேட்டை பண்ண டைமில் வந்து நான் கொஞ்சம் காஷனாக இருந்தாலே இன்றைக்கி ஆஸ் அ குருவாக நான் வந்து நிறைய வந்து ஃபேஸ் பண்ணுறேன். அட் த சேம் டைம் அது வந்து கம்மியாக இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து ஒரு பெரிய பேக் ஸ்டோரி என்னென்னா, எனக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது என்னோடய வாய்ஸில். நான் சரியாக பாட மாட்டேனோன்னு சொல்லிட்டு சமிதியில் நான் பாடவே மாட்டேன். அப்போது டாக்டர் விசாலாட்சி ஆண்டி வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ பாடு, உன் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கு வாய்ஸுக்குமே வந்து அவங்க ஹெல்ப் பண்ணி அவங்க நிறைய பஜன் சொல்லி கொடுத்ததுனால நான் வந்து நல்லாவே பாட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதை வந்து என் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்றைக்கி என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டேலண்ட் சர்ச்லலாம் போய் கலந்துக்கிறாங்க, பாடுறாங்க, சமிதியில் பாடுறாங்க. அவ்வளோ ஆசையாக இருக்குது அது எல்லாமே பார்க்கும்போது. ஸோ இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, ஒரு நாட்டியான ஒரு ஸ்டூடெண்ட்டை ரெஸ்பான்சிபிளான ஒரு குருவாக எப்படி ஆக்கிறதுன்றது வந்து என் குரு கிட்ட நான் வந்து கற்றுக்கிட்டேன். அண்ட் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் ஹர் டு மேக்கிங் மீ வெரி ரெஸ்பான்சிபிள். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தான் சாய்ராம், இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற கிட்ஸ் வந்து ரொம்ப கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டினாலே நமக்கு டவுட்ஸ் அண்ட் கொஷின்ஸ் வரும். அதுவும் கிட்ஸுங்கும் போது இன்னுமே க்யூரியஸாக கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, நான் இந்த லவ் ஆல் சர்வ் ஆல் ஹெல்ப் எவர் ஹர்ட் நெவர் அப்படிங்கிற மகா வாக்கியாவை வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கும்போது ஒரு குழந்தை என்கிட்ட என்ன கேட்குறான்னா, ஏன் வந்து ஒருத்தரை ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறான். ஸோ அது ஒரு வேலிட் கொஷின் தான். ஏன் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அப்போ என்ன சொல்கிறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுது. அப்புறமா சுவாமியை சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்தது. அதாவது நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதானே நமக்கு ஏப்போ வரும் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி நீ என்ன ஒரு தக்காளி பிளான்ட் போட்டேன்னா அதோட மரம் தானே வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி அவனுக்கு புரிய வச்சேன். ஸோ இது மாதிரி தான் சுவாமியுமே நமக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் கான்செப்டை வந்து ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள்ஸ் அனாலஜிஸ் மூலியமாக புரிய வைப்பார். நம்ம குருஸும் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மூலியமாலாம் கற்றுண்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் வந்து பேக்ரவுண்டில் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிட்டு இப்போ குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சுவாமி நமக்கு கொடுக்குறாரு. சாய்ராம், இந்த குருவை பற்றி பேசணும் அப்படின்னாலே எனக்கு ஒரு சின்ன கதை ஞாபகம் வர்றது. அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் மாதிரியே வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன குப்பை மேடு இருந்ததான். அது பக்கத்தில் வந்து ஒரு சின்ன மல்லிக்கொடி ஒன்று வளர்ந்து கொண்டு இருந்ததான். அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த கிராமத்தில் அந்த வழியில் போகிறவா எல்லாமே அந்த மல்லிக்கொடியை பார்க்குறா. அப்போ என்ன பண்ணுறான்னா, இது என்ன இந்த இடத்துல வளருது, எப்படியும் இது வளர போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி அலட்சியமாக அவள் பாட்டு போயிடுறா. அப்போ ஒரு பெண்மணி மட்டும் அங்கே வராங்க. அந்த மல்லிக்கொடியை பார்க்குறாங்க. இது ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் இது உயிர் பொழைக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி பார்க்குறச்ச அந்த கொடி வந்து படர்ந்து எந்த பக்கம் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்துலேயே ஒரு கால்வாய் ஒன்று போயிட்டு இருந்ததான். அந்த கால்வாயோடு படர்ந்து போயின்னு இருக்க மாதிரி போகிறது. அப்போ வந்து அவங்களுக்கு புரிஞ்சிடுது, இந்த கால்வாயோடு போயிடுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த செடி வளராது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு கட்டை ஒன்று இருந்தது. அந்த கட்டை மேலே வந்து அந்த கொடியை எடுத்து அழகாக அது மேலே போட்டு விட்டாங்களா. போட்டு விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 மந்த்ஸ் ஆயிடுது. ஆனதுக்கப்புறம் அந்த பக்கம் வர மக்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், என்ன இங்கே ஒரே ஒரு நல்ல நறுமணம் அடிக்கிறது, என்ன இது அப்படின்னு பார்க்குறச்ச அந்த மலர் அப்படியே அந்த மல்லிக்கொடியில் இருக்க மலர்கள் பூத்து குலங்குதான். அதை பார்த்தோன்னே மக்கள் எல்லாருக்குமே வந்து இவ்வளோ அழகான ஒரு செடியில் இந்த இடத்துல வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறா. அப்புறம் பார்த்தா அங்கே இருந்த அந்த குப்பை மேடோடைய அந்த ஸ்மெல்லே வந்து மாறிட்டான்.
எல்லாமே அந்த மல்லிப்பூவோட ஸ்மெல் தான் வர ஆரம்பித்தது தான். அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அங்கே போகிற மக்கள் எல்லாருமே என்ன பண்ணுறா, இங்கே நம்ம குப்பையே கொட்டக்கூடாது, ஏன்னா வந்து இங்கே எவ்வளோ அழகான செடி இருக்கே, இந்த செடியில் இருக்க இந்த பூக்களை நம்ம வந்து சுவாமிக்கு யூஸ் பண்ணலாமே, நம்ம ஆற்றுக்கு யூஸ் பண்ணிக்கலாமே, தலையில் வச்சுக்கலாமே அப்படிலாம் தோணித்தான். அப்போ என்ன பண்ணால் அங்கே வர மக்கள் கொட்டணும்னு தோணின எண்ணம் கூட வந்து மாறி, இல்லை இங்கே கொட்டக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்து மாறிட்டான். அப்போது என்ன ஆகுது, கொஞ்சம் காலகட்டங்கள் தாண்டின பிறகு அந்த பூ வந்து ஒரு பூவாக இருந்தது, ஒரு பூச்செடியாக இருந்தது, பல பூக்கொடிகளாக மாறித்தான். அப்போ அந்த இடமே வந்து ஒரு நந்தவனம் மாதிரி நிறைய பூக்கள் நிறைந்து அவ்வளோ ஒரு நறுமணம் கொடுத்து தான் அந்த வில்லேஜ்க்கு. ஸோ இந்த கதை எதுக்காக சொன்னேன் தெரியுமா சாய்ராம்? ஆக்சுவலி நான் இப்போ சொன்ன மாதிரி அந்த செடி இருக்கு இல்லையா, ஒரு குழந்தை தன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு என்வாயர்மெண்ட்டில் வேணால் இருக்கலாம், ஒரு சூழ்நிலை வந்து அந்த குழந்தைக்கு சரியான சூழ்நிலையாக இருக்கலாம், இல்லை எப்படிப்பட்ட ஒரு சூழலில் வேணால் அந்த குழந்தை வளரலாம். ஆனால் அந்த பெண்மணி ஒருத்தவங்க வந்து அந்த குழந்தைய, அந்த கொடியை வந்து அழகாக எடுத்து அந்த கட்டை மேலே போட்டாங்க இல்லையா, அப்போது அது வந்து மலர ஆரம்பிச்சுது. அதே மாதிரி தான் சாய்ராம், இந்த குழந்தைங்களை வந்து நல்வழிப்படுத்துறது அந்த பெண்மணி தான் யார் அப்படின்னா அந்த குரு. அந்த குருவோட அனுகிரகம் இருக்கப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குழந்தைகள் வந்து சரியான வழியில் நடக்கிறப்போ எது சரி எது தவறு அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கிறாங்க. அப்போது இந்த உலகத்துக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மலர்கள் மாதிரி வாசத்தை, அதாவது இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இந்த பாசிட்டிவ் எனர்ஜி என்ன ஆகுதுன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் தாவி அதை தாண்டி வந்து இது வேர்ல்டு ஃபுல்லாகவே அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, இந்த பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இந்த மாற்றத்தை கொண்டு வர்றது வந்து பார்த்திங்கன்னா குரு அப்படின்னே சொல்லலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட எபிக் ராமாயணம் இருக்கு இல்லையா, அதில் ரத்னாகரா அப்படின்னு அதர்மியாக இருந்த ஒரு திருடனாகவும், ரத்னாகரன் அப்படின்னு அதர்மியாக இருந்த ஒருத்தரை, அதாவது சப்த ரிஷிகள் நாரதர் இவங்க சேர்ந்து வழிகாட்டி அவருக்கு ராம நாமத்தை சொல்லி கொடுத்ததுனால அவருடைய வாழ்க்கையே மாறித்து இல்லையா. இப்போ ராமாயணத்தை எழுதினது யார்? வால்மீகி முனிவர். வால்மீகி முனிவரோட புராணத்தை தான் நான் இப்போ சொல்கிறேன். அப்போது ஒரு குருவுடைய வழிகாட்டுதல் எப்பேற்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு இதிலேயே புரிஞ்சிருக்கும் சாய்ராம். அதுவும் இல்லாமல் இப்போது என்னுடைய லைஃப்பில் எடுத்துட்டீங்க அப்படின்னா, என்னோட பால்விகாஸ் குரு வந்து புவனா ஆண்டி. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் நிறைய குழந்தைகளுக்கு, எந்த இடத்துலலாம் இருக்கிற குழந்தைங்க, எவ்வளோ கஷ்டப்படுற வில்லேஜஸில் இருக்க குழந்தைங்க, நிறைய இடத்துல இருக்க குழந்தைங்க, அவளோட சூழ்நிலை சரியில்லைனா கூட அந்த குழந்தைங்களை அன்பாக பேசி அந்த ஃபேமிலி கிட்ட கன்வின்ஸ் பண்ணி அவளை கூட்டிகிட்டு வந்து அவளுக்கு வெறும் பால்விகாஸ் கிளாஸ் மட்டும் இல்லாமல் எதனா சப்ஜெக்ட்ஸில் ஹெல்ப் பண்ண முடியுமா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிக்கிறதுல எதனா ஹெல்ப் பண்ண முடியுமா, நாராயண சேவா மூலியமாக நிறைய குழந்தைல அங்கேருந்து அவளை சார்ந்த குழந்தை எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ண முடியுமா, இதெல்லாம் பார்ப்பாங்க. அதை தாண்டி அவங்க பேசுகிற அந்த இனிமையான வார்த்தை, என்ன கண்ணா சாப்பிட்டியா, என்ன கண்ணா இதை செஞ்சியா அப்படிங்கிற சமயத்தில் எல்லா குழந்தைக்கும் அந்த ஒரு சிரிப்பு நம்மளை கேட்குறதுக்கு வந்து, அவள் கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து பேரண்ட்ஸ் வீட்டில் இருப்பா, இல்லாமலும் இருப்பா. அப்போது அந்த இடத்துல நான் உணர்ந்தது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அம்மா அப்பா இல்லாத குழந்தை கூட இருக்க முடியும், ஆனால் வந்து ஒரு குருவோட வழிகாட்டுதல் இல்லாத குழந்தை வந்து இந்த சமுதாயத்தில் வளர்றது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத உணர்ந்தேன். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சமிதியில் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்காக ஆசிரமத்துக்குலாம் போகிறச்ச அங்கே குழந்தைகளுக்கு அம்மா இல்லாத குழந்தை இல்லை அப்பா இல்லாத குழந்தைலாம் இருப்பாள். அந்த குழந்தைங்க கிட்ட அன்பாக வந்து பால்விகாஸ் குருஸ்லாம் போய் பால்விகாஸ் கிளாஸ் எடுக்கிறப்போ அன்பாக பேசி அவளுக்கு வந்து இதை நீ இப்படி செய்டா கண்ணா, இப்படி செய்கிறப்போ இது சரியாக வரும், இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறப்போ அவங்களுக்கு வர அந்த மகிழ்ச்சி, அதுக்கப்புறம் அவங்க வளர்ந்து இந்த சமுதாயத்துக்கு சேவை பண்ணுறப்போ நான் இதுலேருந்து தான் கற்றுண்டேன், அதனால தான் என்னால் ஷைன் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறப்போ அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது சாய்ராம். அதனால தான் எனக்கு வந்து இந்த பால்விகாஸில் வந்து ஏன் நம்மளும் ஒரு குருவாக இருக்கக்கூடாதுன்னு. அது மட்டும் இல்லாமல் ஒரு குருவாக இருக்கும் பொழுது நிறைய பாசிட்டிவ் விஷயம் இருக்குது. என்னென்னா, ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் டே பை டே நம்ம வந்து இந்த ஆன்மீகம் லைனில் இருக்கும் பொழுது டே பை டே நம்மளை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதை தாண்டி நிறைய நல்ல விஷயங்களை கேதர் பண்ணிக்கலாம். நிறைய நல்ல விஷயங்கள் குழந்தைங்க கிட்ட கூட ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொன்றும் யூனிக்காக பண்ணுற சமயத்தில் அவள் பண்ணுற நல்ல விஷயங்கள் அத்தனையும் நம்மளும் வந்து கற்றுண்டு இந்த விஷயத்தெல்லாம் நம்ம செய்யலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அப்படிங்கிறதுனால தான் சாய்ராம் எனக்கு குரு ஆகணும்னு ஒரு ஆசையே வந்துட்டு. சாய்ராம், நீங்கள் சொன்னது ரொம்ப அற்புதமாக இருந்தது. நான் என் குருஸ்கிட்டேருந்து நிறைய வேல்யூஸ் கற்றுட்ருக்கேன். அதில் டாப் 3 பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஒன், எங்கே போனாலும் எவ்வளோ உயரத்துக்கு எவ்வளோ தூரம் போனாலும் எந்த டைரெக்ஷனில் போனாலும் நம்ம சுவாமியை மட்டும் எக்காரணத்து கொண்டும் விட்டுறவே கூடாதுங்கிறது. செகண்ட் ஒன், நம்ம சுவாமி சொன்னது தான், இஃப் யூ டேக் 1 ஸ்டெப் டுவர்ட்ஸ் மீ ஐ டேக் 100 ஸ்டெப்ஸ் டுவர்ட்ஸ் யூ அப்படிங்கிறது. நல்ல காரியம் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு எஸ் சொல்லிட்டா போகிறோம், மற்ற எல்லாத்தையுமே சுவாமி அழகாக அமைச்சு கொடுப்பார் அப்படிங்கிறது.
தேர்ட் ஒன் வந்து நான் குரூப் 3 படிக்கிற போது என் குரு ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாங்க. அதில் 108 சுவாமியோட மெசேஜஸ் இருக்கும் அண்ட் அதுக்கு பேரலாக சிட்ஸும் கொடுத்தாங்க 108. ஸோ டெய்லி காலையில் எழுந்து அதுலேருந்து ஒரு சிட் எடுத்து அந்த சிட்டுக்கு நேராக என்ன மெசேஜ் இருக்கோ அதுதான் அன்றைக்கி சுவாமி நமக்கு கொடுக்குற மெசேஜாக எடுத்துகிட்டு அந்த டேவை லீட் பண்ணணும் அப்படிங்கிறது. அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அதை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் அண்ட் அது எனக்கு ரொம்ப நிறைய பாசிட்டிவிட்டியும் கொடுத்தது, எஸ்பெஷலி அந்த போர்டு எக்ஸாம் டைமில். ஸோ இதுலேருந்து எனக்குமே வந்து இதை யாருக்காவது சொல்லணுமே அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. நான் அப்போ முடிஞ்ச அளவுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லுவேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து அந்த டைமில் கிட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, கிட்ஸை ஹேண்டில் பண்ணுறது, அவங்க கேட்குற கொஷின்ஸ் அண்ட் அவங்களோட க்யூரியாசிட்டி இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ குரூப் 3 முடித்து நம்ம எப்படி சர்வ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற போது குருவாகலாமே அப்படின்னு எனக்கு ஒரு தாட் இருந்தது. அப்போ எனக்கு நான் ரொம்ப யங்காக இருந்ததுனால எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லை. பட் ஸ்டில் நான் சொன்னேன்ல, அந்த எஸ் அப்படின்னு சொல்லிட்டா போகிறோம், சுவாமி மீதி எல்லாத்தையும் பார்த்துப்பார் அப்படிங்கிறது தான். ஸோ நான் ஒரு எஸ் சொல்லி சமிதியில் நான் இதை இனிஷியேட் பண்ணேன். அப்போ எனக்கு ஒருத்தங்களுக்கு அசிஸ்டன்ட் குருவாக சர்வ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அண்ட் கொஞ்ச நாள்லேயே வந்து ஒரு குருவால் கிளாஸ் எடுக்க முடியாமல் போனது. அதுக்கப்புறம் நான் அந்த கிளாஸ்க்கு வந்து குருவாக எடுக்க ஆரம்பித்து இப்போ வரைக்கும் எடுத்துட்டுருக்கேன். சாய்ராம். சாய்ராம், எனக்கு வந்து ஒரு 2 அற்புதமான 2 குரு கிடச்சாங்க சாய்ராம். ஸோ நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குற குழந்தைன்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன் சாய்ராம். ஸோ என்னோடய கொஸ்டினுக்கெல்லாம் பதிலாக வந்துட்டு நிறைய என் குருஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவ்வளோ கொஸ்டின்ஸ் நான் கேட்டுட்டு இருந்தாலுமே அது பீஸ்ஃபுல்லாக, அது வந்து ஒரு ஏன் கேட்க வேண்டாம் அப்படின்ற அந்த ஒரு தாட் இல்லாமல் என்னை ரொம்ப எனக்கு வந்துட்டு அந்த பேசலாம், நான் சொல்லலாம் அவங்க கிட்டக்க அப்படின்ற அந்த ஒரு ட்ரஸ்ட், அந்த ஒரு அவங்க காமாக தான் கேட்பாங்க அப்படின்ற அந்த ட்ரஸ்ட் வந்து எனக்கு கொடுத்தாங்க என்னோடய குருஸ். ஸோ அது மாதிரி இன்ஸ்பயராக பண்ண ஆரம்பித்தவங்க வந்துட்டு குரூப் 2ல் நான் படிக்கிறச்ச என் குரு வந்துட்டு அவங்க மற்ற குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ மற்ற குழந்தைங்கள்லாம் என் குருவை பார்த்து என் குரு சூப்பர் இல்லை, வந்துட்டு குரு வந்து எவ்வளோ லவ்விங்காக இருக்காங்க அப்படின்னு பேசும்போது சரி நானும் வந்து அது மாதிரி ஒரு பர்சனாக மாறணும்னு நினச்சேன் சாய்ராம். ஸோ வந்துட்டு பீயிங் லவ்டு பை த சில்ட்ரன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச தாட்டாக குரூப் 2 படிக்கிறச்சே இருந்தது. நெக்ஸ்ட் நான் குரூப் 3 வரும்போது வந்துட்டு நான் பர்சனலாக குரூப் 3 போது நிறைய பிரெயின் ஸ்டார்மிங் செஷன்ஸ் என்னுடைய குரு எடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து இன்னும் பர்சனலாகவே என் குருவை வந்துட்டு நான் பேச முடிஞ்சுது. ஸோ அப்போ வந்து என் குரு நிறைய ஷேர் பண்ணுவாங்க, அதாவது அவங்களுக்கு பால் விகாஸ் எடுக்கிறது எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் தருது அப்படின்றது. ஸோ அவங்க ஹாப்பினஸை வந்து நானும் ஃபீல் பண்ணணும், ஒரு குருவாக வந்து எனக்கும் அந்த ஹாப்பினஸ் கிடைக்கணும்னு நான் நினச்சேன். ஸோ அப்போ வந்து ஒரு ஆசையாக ஆக ஆரம்பித்தது வந்துட்டு நான் குருவாக ஆகிறது வந்து கண்டிப்பாக நான் ஆகணும் அப்படின்றது ஆச்சு. குரூப் 4 நான் வர வச்சே வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு கிடச்சிது சாரம். நீ வந்து எந்த விங்கில் சூஸ் பண்ணுற அப்படின்னு என்னோடய குரு கேட்குறச்ச சர்வீஸாக ஸ்பிரிச்சுவலாக இல்லை குருவாக ஆகிறியா அப்படின்னு கேட்குறச்ச வந்துட்டு ஏற்கனவே நம்மளுக்கு ஆசை இருந்ததுனால வந்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து சுவாமி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு. சுவாமி எப்பவுமே என்ன சொல்வார்னா, ஐ நீட் யுவர் அவைலபிலிட்டி நாட் யுவர் எபிலிட்டி அப்படின்னுவார். ஸோ வந்து அந்த ஒரு கோட் எனக்கு ஞாபகம் வந்து. ஸோ அப்போ வந்துட்டு சரி நம்ம வந்து சுவாமி சொல்கிறார், நம்ம சுவாமியோட இன்ஸ்ட்ருமெண்ட்டாக தான் இருக்க போகிறோமே தவிர நம்மளுக்கு வந்துட்டு அந்த கான்ஃபிடென்ஸ் நம்ம சுவாமி வந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டாக தான் இருக்கோம் அப்படின்றது வந்து சுவாமி கொடுத்தார். இது மாதிரி எனக்கு வந்து நான் ஒரு அழகான ஒரு குரு அதாவது வந்து குட்டி கொஷின் கேட்குற குழந்தையிலேருந்து குரு ஆகிறதுக்கு மோட்டிவேட் பண்ண என்னோட 2 குருஸ் உமா சாய்ராம், அதுக்கப்புறம் என்னோட மகாதேவி சாய்ராம். இவங்க 2 பேரும் வந்துட்டு என்னை இவ்வளோ அழகாக என்னை மோல்ட் பண்ணி என்னை குருவாக கொண்டு வந்திருக்காங்க. சாய்ராம், இந்த பால் விகாஸ்ன்றது குரு கிட்டேயும் பால் விகாஸ் குழந்தைக்கு கிட்டேயும் என்ன விதமான டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வருதுன்றதை பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம் சாய்ராம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பால் விகாஸ் நம்ம பேசின வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இந்த ஜேர்னியை வந்து ரொம்ப யங் ஏஜில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன கொஷின் பண்ணுறாங்கன்னா, எதுக்கு வந்து இவ்வளோ சின்ன வயசில் வந்து இவ்வளோ பெரிய ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷனை எதுக்கு தரணும், அந்த குழந்தைங்களால் அதை கிராஸ் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாது அப்படின்றலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சுவாமி சொல்கிற ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும், அதாவது ஸ்டார்ட் early, drive slowly and reach safelyன்னு
சுவாமி சொல்லியிருக்காங்க. இந்த சேயிங் வந்து ஹைவேஸ்க்கு மட்டும் கிடையாது சாய்ராம். ஏன்னா லைஃப்பும் வந்து ஒரு ரேஸ் மாதிரி தான். இந்த ஜர்னியை வந்து நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக கடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம வந்து நிதானத்தோடையும் பொறுமையோடையும் இந்த ஜர்னியை வந்து நம்ம கடக்கணும். அப்படின்னா இந்த பால் விகாஸ் ஜர்னியை வந்து நம்ம ரொம்ப ரைட் ஏஜ்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். சுவாமி சொன்ன மாதிரி 5 இயர்ஸ்லேயே நம்ம வந்து பால் விகாஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதனால எப்படி வந்து அந்த குழந்தைகிட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும் அப்படின்றத நான் வந்து ஒரு பர்சனலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிச்சிருக்கேன் சாய்ராம். நான் வந்து ஒரு பையனுக்கு வந்து பால் விகாஸ் எடுத்தேன். அவங்களுக்கு வந்து ஆன்லைனில் தான் நான் கிளாஸ் எடுத்தேன். பிகாஸ் அவங்க வந்து ஸ்வீடனில் ரிசைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் பால் விகாஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நான் கற்றுக்கணும் அப்படின்னு அவங்க குழந்தைய வந்து சேர்த்து விட்டாங்க. அந்த பையன் வந்து ரொம்ப சின்சியரான பையன் தான். பட் வந்து அந்த அடலசன்ஸ், அந்த சின்ன குழந்தை இருக்கும் போது வீடியோ கேம்ஸ் பார்க்குறாங்க அப்படின்லாம் அவங்க மதர் வந்து சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் குரு சொல்கிற விஷயத்தையும் எடுத்துக்கிற கூடிய அளவுக்கு அவனுக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டி இருந்துச்சு. நடுவில் ஒரு 2 இயர்ஸ் வந்து பிரேக் ஆகிடுச்சு. என்னால் வந்து கண்டினியூ பண்ண முடியல கிளாஸை. ஆனால் ரீசெண்டாக வந்து அந்த குழந்தை வந்து எனக்கு பிங்க் பண்ணி எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும் சாய்ராம் அப்படின்னு ஒன்று ஷேர் பண்ணாங்க. என்னென்னா, சாய்ராம் அக்கா, நான் வந்து டெய்லி ப்ரேயர் வந்து சுவாமி கிட்ட பண்ணிட்டு இருந்தப்போ நான் வந்து சுவாமி கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் உண்மையே பேசணும், நல்லதே பேசணும் அப்படின்னு சொல்லி நான் சுவாமி கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருந்தப்போ ஐ குட் டேஸ்ட் த ஸ்மெல் ஆஃப் டேஸ்ட் ஆஃப் விபூதி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நான் விபூதி எடுத்துக்கவே இல்லை. அந்த ஃபீலிங் வந்து எனக்கு கொஞ்ச நேரம் இருந்துக்கிட்டே இருந்த சாய்ராம் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணாங்க. அப்போ வந்து என்னோட குழந்தை எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண மாதிரி எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இந்த பால் விகாஸ் எப்படி வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா, கடவுளோட ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப்பை வந்து உருவாக்குறதுக்கான ஒரு பாத்வேவாக இந்த பால் விகாஸ் ஜேர்னி இருந்ததுக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் சாய்ராம். இப்போ இருக்க நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அகாடமிக்ஸில் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதாவது நம்ம வந்து மவுண்டைன் அளவுக்கு நாலேஜை வந்து பசங்களுக்கு கொடுக்குறோம். ஆனால் வந்து அதில் வந்து ஒரு 35% நீ பாஸ் பண்ணால் போதும், முடிஞ்சால் நீ ஃபுல்லாக படி, இல்லை 35% பாஸ் பண்ணிவிட்டு நீ அடுத்த செக்ஷன் போயிடு அப்படின்ற அளவுக்கு நம்ம போயிட்டோம். ஆனால் இந்த ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன்றது வந்து 35% கண்டிப்பாக பத்தாது சாய்ராம். நம்ம 100% வந்து அதில் நம்ம ஈடுபட்டால் தான் நம்மளால் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனே கொண்டு வர முடியும். அதை வந்து இதே சுவாமி கூட சொல்லியிருக்காங்களே, நீ வந்து ஒரு டிகிரி எப்படி வந்து அகாடமிக்ஸில் வந்து நீ டிகிரி வாங்குறியோ அதே மாதிரி உபநிஷத்துலேயும் நீ வந்து ஒரு டிகிரி வாங்கணும். அந்த அகாடமிக் டிகிரி வந்து இட் வில் மேக் யூ லிவ் அப்படி. ஆனால் இந்த டிகிரி வந்து எப்படி வாழணும் அப்படின்றத கற்றுக் கொடுக்குற ஒரு டிகிரி அப்படின்னு சுவாமியே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அர்லி எஜுகேஷன்லேயும் ஃபோக்கஸ் பண்ணோம். நான் முதலே சொன்ன மாதிரி பால் விகாஸ் வந்து இட்ஸ் பிளாசமிங் ஆஃப் ஹியூமன் ஹார்ட் இல்லையா? அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஹியூமன் ஹார்ட் எப்போ வரும்னா, நம்ம அந்த ரைட் ஏஜில் ஸ்டார்ட் பண்ணாதான் சாய்ராம். சாய்ராம், என்னை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபர்மேஷனுன்றது நம்ம வந்து ஒரு சில்ட்ரனுக்கு வந்து கொடுக்கறது. ஸோ நான் வந்து ஃபேஸ் பண்ண வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன மாதிரியே ஒரு நாட்டியான கிட் வந்து எனக்கு வருவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அப்போது வந்து வரும்போது பேரண்ட்ஸோட பேசிக் கம்ப்ளைண்ட்டே வீட்டில் ரொம்ப சேட்டை பண்ணுறான் அப்படின்றது. அது வந்து அந்த ஏஜுக்கான ஒரு அழகுன்னு நான் சொல்லுவேன். அது வந்து ரசிக்க வேண்டிய ஒரு விஷயம். சம்டைம்ஸ் இரிட்டேட்டிங்காக இருக்கும். பட் ஆனால் அது வந்து நான் ஆஸ் எ பால் விகாஸ் குருவாக நான் ரசித்தேன். ஏன்னா நானுமே அப்படி தான் இருந்து வந்த ஒரு குரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்குற வேல்யூஸ் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டை மாற்றுன்றதை வந்து நான் நம்பி தான் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எடுத்தேன். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறவும் ஆரம்பித்தான். சுவாமி வந்து ஒரு டிஸ்கோர்ஸில் சொல்லியிருக்காரு, இது சத்யசாய் ஸ்பீக்ஸ் வால்யூம் 13 and 14லையுமே இருக்குது. Bal Vikas is not about a religion or a ritual. It is about bringing the 5 human values that is already present in a child. Satya, Dharma, Shanti, Prema, Ahimsa. இதை வந்து நம்ம அந்த குழந்தைங்க கிட்ட ஏற்கனவே இருக்குது. ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு அது தெரியல. அதை வெளில நம்ம கொண்டு வர்றது தான் பால விகாஸ்ன்றது நான் எடுக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சில்ட்ரன் வந்து நாட்டியாக இருக்காங்களா, இல்லை கோவப்படுறாங்களா, இல்லை ஒரு விஷயத்துக்கு அடம் பிடிக்கிறாங்களா, அந்த டைமுக்கு அவங்கள வந்து சமாதானப்படுத்தி அதை ரசிக்க பாருங்கள். ஏன்னா அதை வந்து ஃப்யூச்சரில் அவங்க வந்து நம்மளோட பால விகாஸில் மூலமாக அவங்க வந்து கற்றுக்கிட்டு அதை மாற்றிப்பாங்க. என்ன மாதிரி அவங்களுமே ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிளான சைல்டாக இந்த சொசைட்டியில் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து அவங்களோட வே ஆஃப் லைஃப் லிவிங் எல்லாமே மாறிடும். ஸோ இதை வந்து இந்த புனிதமான இந்த பால விகாஸ் எடுக்கிறதுல எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி. என்னோட குழந்தைங்களை நான் வந்து மாத்துறேன்றது எனக்கு அவ்வளோ பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. சாய்ராம், என்னை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு
சுவாமி சொன்ன கோட்ஸ் தான். அதாவது குழந்தைகள் வந்து நாளைய சமுதாயத்தின் சிற்பிகள் அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்கார். அதாவது குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஒரு பழமையான கோயிலுக்கு போகிறோம், அங்கே இருக்க சிற்பங்கள் எல்லாம் பார்க்குறோம். அப்போது அதை பார்த்தோன்னே நம்ம ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் சொல்கிற மாதிரியே நம்மளும் சொல்லுவோம், இது வந்து 1000 ஆண்டு பழமையான கோயில், இது இத்தனை வருடம் வந்து பழமையானது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அப்போது சுவாமி வந்து என்ன சொல்கிறாருன்னா, குழந்தைகள் நாளைய சமுதாயத்தின் சிற்பிகள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அப்போது அந்த குழந்தைகளோட கையில் நாளைய சமுதாயமே இருக்குது அப்படிங்கிறத உணர்த்த முடியுது இல்லையா அந்த கோட்ஸில். அப்படி இருக்கும் பொழுது ஒரு குருவானவர்கள் அந்த குழந்தைய அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறப்போ அதோட முக்கியத்துவம் நமக்கு நல்லாவே புரியுது இல்லையா? ஸோ அப்போ அந்த குழந்தைய வந்து நம்ம சொல்கிறோம், இப்போது யூஸ்வலாக வந்து நம்ம சொல்லுவோம், இந்த மாதிரி குழந்தைக்கு வந்து நான் வந்து இப்போ நம்ம குருவாக இருந்தால் நான் வந்து அந்த குழந்தைய டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, நம்ம இப்போ ஒரு குழந்தைகிட்ட சொல்கிறோம், நீ நல்லதையே பார், நல்லதையே கேள், நல்லதையே செய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த குழந்தை யாரை பார்க்கும்? முதல்ல நம்மளை தான் பார்க்கும். நம்மளை பார்த்து மாஜி என்ன பண்ணுறாங்களோ, மேம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ நான் டீச்சராக இருக்கும் பொழுது ஒரு விஷயம் நடந்தது சாய்ராம். என்னோட கிளாஸில் ஒரு சின்ன குழந்தை ஒன்று படிச்சுட்டு இருக்கப்போ நான் ஒரு சார்ட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து டிஃபாரஸ்ட்ரேஷனுக்கும் அஃபாரஸ்ட்ரேஷன் ரெண்டுத்துக்கும் ஒரு சார்ட் பண்ணி அதில் அஃபாரஸ்ட்ரேஷன்னால என்னென்னலாம் ஆறுது அப்படிங்கிறத அந்த குழந்தைக்கு நான் காமிச்சிருந்தேன். அப்போது எல்லா குழந்தைகளும் பார்த்தாங்க. அப்போது ஒரு டைம் என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்களோட அம்மாவும் அந்த ஸ்கூலில் ஒரு டீச்சர். ஸோ அதனால் ஸ்கூலுக்கு அழைச்சின்னு வரப்போ வழியில் யாரோ மரத்தை வெட்டிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அதை பார்த்தப்போ அந்த குழந்தை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணித்தான். அப்போ வந்து அவங்க வந்து அந்த டீச்சர் என்கிட்ட வந்து சொன்னாங்க, மேம் நீங்கள் சொன்னீங்களாமே இந்த மாதிரி வந்து மரம் நிறைய வளர்க்கணும், அதை வெட்டக்கூடாது, அதுவும் ஒரு உயிர் தான் அப்படின்னு சொன்னீங்களாமே, நாளைக்கு மரம் வளர்ந்ததுன்னா உங்களுக்கு பழங்கள்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொன்னீங்களாமே. அதனால அவ என்ன சொன்னான்னா என்கிட்ட வந்து, அதுக்கு என்ன பாப்பா பண்ணுறது நான் கேட்டப்போ அவ சொன்னா, எங்கள் மாஜி சொன்னாங்க இந்த மாதிரி வந்து ஒருத்தர் மரத்தை வெட்டினா என்ன, நம்ம அதை வளர்க்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்து நான் வந்து என் வீட்டில் வந்து 2 ட்ரீஸ் வந்து வச்சா சிஸ்டர் என்னோட பொண்ணு அப்படின்னு சொன்னாங்க, சந்தோஷப்பட்டாங்க. அப்போ நான் அந்த குழந்தைய கூப்பிட்டு கேட்டேன், நீ அப்படி சொன்னியா அப்படின்னு சொல்லி கிளாஸில் கேட்குறப்போ அந்த குழந்தை சொல்லிச்சு, ஆமாம் மாஜி, நான் வந்து உங்களோட பிரகலாதன் குட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பிரகலாத குட்டி அப்படின்னா என்னென்னா, நான் கிளாஸில் வந்து குழந்தைல வந்து சமத்தா இருந்தால் நீங்கள்லாம் வந்து பிரகலாதன் மாதிரி சமத்தா இருக்கணும், பிரகலாதன் கதை உங்களுக்குலாம் தெரியும்ல அப்படின்னு. அப்போது இப்போ யோசிச்சு பாருங்களேன், எனக்கு வந்து பிரகலாதன் கதை தெரியாது. அப்படி இருந்ததுன்னா அப்போ நான் எப்படி அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்க முடியும்? இப்போ நான் நல்லது செய்யலை, நல்லது கேட்கல, நல்ல விஷயங்கள் செய்யலைன்னா என்னை பார்த்து அந்த குழந்தை எப்படி கற்றுக்க முடியும்? அப்போது நம்ம குழந்தைகள் வந்து சின்ன வயசுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறப்பயே அவள் வந்து அப்சர்வ் பண்ணி இமிட்டேட் பண்ணுறதுல தான் லேர்ன் பண்ணுறா இல்லையா? இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகளுடைய வாழ்க்கையை வந்து மாறிட்டு. அப்போல்லாம் வந்து எல்லாருமே கூட்டு குடும்பத்தோடு இருந்தோம். அப்போ தாத்தா கிட்டேருந்து பார்த்து கற்றுப்பா, பாட்டி கிட்டேருந்து பார்த்து கற்றுப்பா, அம்மா கிட்ட அப்பா கிட்ட இவா கிட்டலாம் பார்த்து கற்றுப்பா. அப்படி இருக்கிற பொழுது அந்த இடத்துல வந்து அந்த குழந்தைங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிட்டா. அப்படி இருக்கிறப்போ அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த குருவோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போது நான் யாரை பார்த்து கற்றுக்குறாங்க? நிறைய குழந்தைங்க டே கேரில் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது நம்மளை வந்து நம்பி வந்த குழந்தைக்கு நம்ம நடந்துக்கிற விதத்தை பார்த்தோன்னே கற்றுக்கணுன்ற ஆர்வம் வரணும் இல்லையா? அப்போது ஒரு குருவாக இருக்கும் பொழுது நான் தன்னையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி தன்னை சார்ந்த குழந்தைங்களையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற கடமையை சுவாமி எனக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதே எனக்கு உணர முடியுது. அதை தாண்டி வந்து எனக்கே நிறைய லைஃப்பில் வந்து எதனா டவுட்ஸ் அப்படின்னு வந்ததுன்னா, சுவாமியோட லைஃபே ஒரு மெசேஜ் அப்படிங்கிற அந்த கோட்ஸ் இருக்கு இல்லையா, மை லைஃப் இஸ் மை மெசேஜ் அப்படிங்கிறது. அதை பார்க்குறச்ச சுவாமியோடைய ஆட்டோபயோகிராஃபி, சுவாமியோட கதைகளை பார்த்தாலே தெரியும் சுவாமி எப்படி வாழ்க்கையை வாழ்ந்தார், எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது புரியுது. அப்போ சுவாமியை பார்த்து நம்ம கற்றுக்குறோம், நம்மளை பார்த்து நம்ம குழந்தைகள் கற்றுக்கிறார் அப்படின்றது தான் இந்த பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனாக நான் நினைக்கிறேன் சாய்ராம். ஸோ இந்த குரு பூர்ணிமா ஐ urge ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ இந்த ஆடியன்ஸ் அண்ட் நம்மளையும் சேர்த்து தட் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிற பார்த்த நம்ம வந்து இன்னும் ஸ்டெட்ஃபஸ்ட்டாக எடுத்துகிட்டு பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறேன். ஏன்னா நம்ம லைஃபுக்கு வந்து குரு அப்படின்னு ஒருத்தர் வராருனாலே அது நம்ம பல ஜென்மங்களில் நம்ம பண்ண பாக்கியத்தால் தான் அது நடக்கிறது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போது நான் வந்து காலேஜ் படிக்கிறேன். என்னோடய காலேஜில் இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் வந்து ஆல்ரெடி டாக்டர்ஸாக இருக்கிறவங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு ப்ரொஃபஸராக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு டெஸ்ட்ஸ் வைப்பாங்க, அசைன்மெண்ட்ஸ் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு காட் வந்து நமக்கு குரு ஃபார்மில் இறங்கி வந்து நமக்கான டெஸ்ட்ஸ் அண்ட் ட்ரிபுலேஷன்ஸை வச்சு நம்மளை வந்து அவரை மாதிரி ஆக்கிறதுக்கு, அதாவது அவரோட அந்த டெஸ்டினேஷனுக்கு கைட் பண்ணுறதுக்கு தான் குருவாக வராரு. ஸோ அப்படி ஒரு நம்ம ப்ரொஃபஸரை வந்து நமக்கு ஒரு எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்கன்னா நம்ம அவங்கக்கிட்ட சொல்ல மாட்டோம் இல்லையா,
நீங்கள் தான் ப்ரொஃபஸர் ஆச்சே, நீங்களே எக்ஸாம் எழுதுங்க, நான் எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? ஸோ சேம் வே நமக்கு லைஃப்பில் சுவாமி ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு, ஒரு கஷ்டம் கொடுக்குறாருன்னா நீங்கள் தான் சுவாமி ஆச்சே, நீங்களே சால்வ் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மீறி சுவாமி நமக்கு குருங்கிறதுனால இந்த கஷ்டத்தை கொடுக்குறாரு. ஸோ தட் இதை நம்ம கோ த்ரூ பண்ணி நம்மளும் அவரை மாதிரி ஒரு இதில் ஒரு சுவாமியாக நம்ம ஆல் ஆஃப் அஸ் ஆர் காட் அப்படிங்கிற அந்த டெஸ்டினேஷனுக்கு போகணுங்கிறதுக்கு தான் சுவாமி பண்ணுறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு நம்ம எல்லாம் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் சாய்ராம். அண்ட் எஸ்பெஷலி பீயிங் பால்விகாஸ் குருஸ், நம்ம வந்து சுவாமி எவ்வளோ பொறுமையாக எவ்வளோ வந்து ஒரு தாட்ஃபுல்லாக இருக்காரோ அந்த மாதிரி இருக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நம்ம கீதா மோகன் சாய்ராம் இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு இன்சிடென்ட் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, சுவாமி வந்து ஒரு வாட்டி நாராயண் சேவா பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, எல்லாருக்குமே சாப்பாடு வச்சுட்டு வராரு. அப்போ வந்து ஒரு குழந்தை ரொம்ப அழுது. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து பால் கொடுக்க சொல்கிறாரு. அப்போ கீதா மோகன் சாய்ராம் அண்ட் மற்ற கிட்ஸ் எல்லாரும் சுவாமி சொல்கிறாருன்ற எக்ஸைட்மெண்ட்டில் யார் ஃபஸ்ட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பால் எடுத்துன்னு வரத்துக்கு போகிறாங்க. ஸோ அப்போ வந்து என்ன அந்த குழந்தைய பார்க்கறத விட அவங்க சுவாமி சொல்கிறாருன்னு பண்ணுறதுக்கு தே ஆர் பீயிங் இன் அன் அர்ஜென்சி. ஸோ அப்போ என்ன ஆகுறதுன்னா, அவங்க வந்து கொடுத்துட்றாங்க. சுவாமி வந்து நாராயண் சேவா பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டாரு. பட் அந்த இடத்துலேருந்து சுவாமி வந்து ஸ்டாப் பண்ண சொல்கிறாரு. ஸோ ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு வந்து அந்த பால் எவ்வளோ சூடாக இருக்குது, அந்த கொதிக்கிற பாலை வந்து அந்த குழந்தையால் குடிக்க முடியுமா? ஸோ நீங்கள் அந்த தாட் ப்ராசஸில் தானே நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த குழந்தை கொடுக்குறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை நமக்கும் நம்ம குரு கிட்டேருந்து கத்துண்டு we should also be such Balvikas Guru and we should also always every day நம்ம ஸ்ட்ரைவ் பண்ணணும் to be better Balvikas Gurus அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் சாய்ராம். சாய்ராம், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறச்சேவே எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எப்போவுமே ஃபாலோ பண்ணுற ஜோதி தியானம் தான் சாய்ராம் எனக்கு தோணும். ஏன் அப்படின்னா, ஜோதி தியானம்ல நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறது வந்துட்டு தீபமை பார்த்துட்டு ஜோதியை பார்த்துட்டு சுவாமி இருக்கார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அது கண்ணை மூடிட்டு அந்த ஜோதி வந்து நம்ம கைகள் கண்கள் எல்லா நம்ம உடம்புக்கு பரவுது அப்படின்றத வந்துட்டு நம்ம ஜோதி தியானம்ல சொல்கிறோம் சாய்ராம். ஸோ இப்போ வந்து பால்விகாஸும் அது மாதிரியான ஒரு தீபம் தான். ஸோ வந்து அந்த தீபம் ஃபஸ்ட்டு கண்களுக்கு போகுதுன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கண்களான நம்மளுடைய குழந்தைங்களுக்கு போகுது சாய்ராம். ஸோ குழந்தைங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு நம்ம ஆகுது. அந்த குழந்தைங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்களுடைய அவங்க பேரண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு இந்த என்னடா குழந்தை வந்து இவ்வளோ அழகாக வந்து சில குட் வேல்யூஸ் இருக்கே அப்படின்னும் போது பேரண்ட்ஸுமே அந்த வேல்யூஸை வந்து இன்னும் ரொம்ப இதுவாகவே ரோல் மாடல்ஸாக மாற ஆரம்பிப்பாங்க. ஸோ பேரண்ட்ஸ்க்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இன் ஃபேமிலி அண்ட் தென் டு தேர் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் அப்படியே அது வந்து சொசைட்டிக்கு வந்து வரும் சாய்ராம். ஸோ அது வந்து சுவாமியோடைய பால்விகாஸில் ஸ்டார்ட் ஆகிற ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அப்படிப்பட்ட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு என்ன நடந்தது அப்படின்னா, நான் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர்லேயோ இல்லை ஏதோ ஒரு தப்பு எங்கேயோ நான் பண்ணுற ஒரு விஷயத்தில் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அது வந்து நான் நினைக்கிற ஒரு பெர்ஃபெக்ஷனுக்கு வந்து வரலை அப்படின்னா நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுவேன் சாய்ராம். அப்போது என்னுடைய குரு வந்து எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஸ்ட்ரைவ் ஃபார் எக்ஸலன்ஸ் நாட் பெர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. சுவாமி சொல்கிற அந்த ஸ்ட்ரைவ் ஃபார் எக்ஸலன்ஸ் வந்துட்டு அப்போ எனக்கு புரியலை சார், வாட் தே மென்ட் லைக் ஸ்ட்ரைவ் ஃபார் எக்ஸலன்ஸ் பட் நாட் ஃபார் பெர்ஃபெக்ஷன் அப்படின்றது. ஆனால் அதை வந்து நான் இப்போ வந்து ஃபேஸ் பண்ணுறது வந்துட்டு, ஓகே இப்போ நான் அந்த தவறு செஞ்சுட்டேன்னா ஓகே இட்ஸ் ஃபைன், பட் ஆனால் அந்த முயற்சி, அதாவது அதுக்கு அடுத்து வந்து அதை வந்து நான் எப்படி பார்க்குறேன், அந்த ஒரு சேலஞ்சை வந்து நான் எப்படி அதை மாற்றி அந்த ஸ்ட்ரைவிங் ஃபார் எக்ஸலன்ஸ் ரேதர் தேன் பெர்ஃபெக்ஷன்ற அந்த இது வந்து எனக்கு வந்து வந்திருக்கு சார். அதே தான் நான் என்னுடைய பசங்களுக்குமே வந்து இப்போ ஜென்சிக்கு சொல்கிறேன். ஏன்னா வந்துட்டு தேர் ஆல் ஸ்ட்ரைவிங் அண்ட் தேர் ரன்னிங் ஃபார் சம்திங் ஆஃப் பர்ஃபெக்ஷன், அதாவது ஃபுல் ஸ்கோர், என்னுடைய மார்க் வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக சென்டம் அது மாதிரியான ஸ்கோர்ஸ்க்கு வந்து தேர் ரன்னிங் பிஹைண்ட். பட் ஆனால் அதுக்கு பண்ணும்போது சம்டைம்ஸ் அவங்க வந்து அதில் ரீச் பண்ண முடியல அவங்க கோல் என்னும்போது அவங்களுக்கு அதில் ஒரு டவுன்ஃபால், அது வந்து ஒரு கஷ்டமாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. பட் ஆனால் when they start thinking I have to strive for excellence and not for perfection அவங்க நினைக்கிறச்ச அவங்களுடைய ஃபுல் ஹோல் ஹார்ட்டட்னஸாக அவங்க வந்து அதை ட்ரை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கோலில் வர விஷயம் வந்து என்னவாக இருந்தாலுமே பட் ஆனால் அவங்களுக்கு தெரியும் I did my very best and அது நான் வந்து I did strive for my excellence அப்படின்னு தெரியும் போது their transformation brings them happiness and content. அவங்களுக்கு அதுதான் நான் வந்து எனக்கு ஃபேஸ் பண்ண ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக நான் பார்க்குறேன். அண்ட் அது வந்து என் பசங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக வரும்னு நினைக்கிறேன் சாய்ராம். ஸோ சாய்ராம், நம்ம எல்லாமே ரொம்ப அற்புதமாக பேசியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி நம்மெல்லாம் குருஸ் ஆனதுக்கு காரணம் நம்மளோட குருஸ், அவங்களோட குரு கிருப்பையினால தான் இன்றைக்கி நாமெல்லாம் குருஸாக இருக்கோம். அதே மாதிரி அவங்கெல்லாம் குருஸ் ஆனதுக்கு காரணம் அவங்களோட குருஸ். ஸோ இந்த வகையில் நாம் எல்லாருமே இன்றைக்கி குருஸாக இருக்கிறதுக்கான காரணம் த அல்டிமேட் குரு நம்ம சுவாமி தான்.
ஸோ ஒரு குருவோட கடமை என்ன? அந்த குழந்தைய அதோட கோலை ரீச் பண்ண வைக்கிறது தான். நம்ம எல்லாரோட கோல், நம்ம எல்லாரோட டெஸ்டினேஷனும் சுவாமி தான். அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ண வேண்டிய பாத்துமே சுவாமி தான். அண்ட் அந்த பாத்தில் நம்மளை பொறுமையாக வழிநடத்தி கூட்டின்னு போகிறதுமே நம்ம சுவாமி தான். ஸோ அப்பேற்பட்ட சுவாமி குருஸாக இருக்கிற நம்மளுக்கு சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கார். குருனா இப்படி இருக்கணும், இதெல்லாம் சொல்லித்தரணும் அப்படிங்கிறது. ஸோ சுவாமி கொடுத்த கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி நம்மலாம் ஒரு குருவாக இருந்து ஒரு அழகான சோஷியலி ரெஸ்பான்சிபிளான ஒரு ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை பில்ட் பண்ணணும்னு ப்ரே பண்ணிட்டு இந்த குரு கிருப்பை எபிசோடை நம்ம முடிச்சுக்கலாம். சாய்ராம். అధ్యాపకులు సూత్రధారులు కావాలి, విద్యార్థులు పాత్రధారులు కావాలి. குருமார்கள் சூத்திரதாரிகளாகவும் மாணவர்கள் பாத்திரதாரிகளாகவும் இருக்க வேண்டும். అధ్యాపకులు అందరూ కూడాను కేవలం అలారం టైం పీస్ వంటి వారిగా తయారైపోవాలి. குருமார்கள் அனைவரும் ஒரு அலாரம் டைம் பீஸை போன்று தயாராக வேண்டும். అజ్ఞానం అనేటువంటి నిద్ర లోపల మైమరిచినటువంటి విద్యార్థులకు ప్రజ్ఞానం అనేటువంటిది ప్రబోధించి ఉత్తిష్టత జాగ్రత్త ప్రాప్యవన అన్న బోధత అనేటువంటి ఈ యొక్క ప్రయత్నం లోపల వారు సంసిద్ధులుగా ఉంటుండాలి. அஞ்ஞானம் என்ற உறக்கத்தில் மூழ்கி இருக்கும் மாணவர்களுக்கு பிரஞானத்தை போதித்து எழுமின் விழுமின் இலக்கை அடையும் வரை ஓயாது உழைமின் என்னும் முயற்சியை அவர்கள் மேற்கொள்வதற்கு தயாராக்க வேண்டும். కనుక ఇట్టి ఆధ్యాత్మిక విద్య ప్రబోధించడానికి గురువులు తగినటువంటి శ్రద్ధను వహించాలి. எனவே இப்படிப்பட்ட ஆன்மீக கல்வியை போதிப்பதற்கு குரு மிகுந்த ஸ்ரத்தையை கொண்டிருக்க வேண்டும். గురువులు స్వార్థరహితమైనటువంటి యొక్క భావం చేత తన పుత్రుని వలె భావించి తన బిడ్డల వలె విశ్వసించి వారికి ఆత్మవిద్యను ప్రబోధించడానికి పూనుకోవాలి. ஆசிரியர்கள் தன்னலமற்ற பாவத்துடன் மாணவர்களை தனது சொந்த குழந்தைகளாக பாவித்து அவர்களுக்கு ஆத்ம வித்யை போதிப்பதற்கு உறுதி பூண வேண்டும். నేటి చిన్న బిడ్డలే భవిష్యత్తులో పెద్దలుగా మారుతున్నారు. இன்றைய சிறு குழந்தைகளே வருங்காலத்தில் பெரியவர்களாக ஆகின்றார்கள். భారతదేశం యొక్క భవిష్యత్తు అంతయుకుడును వారి యొక్క తల మీద ఆధారపడి ఉంటున్నది. பாரத நாட்டின் எதிர்காலம் முழுவதும் இக்குழந்தைகளின் தலை மீதே உள்ளது. భావి భారతోద్ధారకులుగా తయారు చేయవలసినటువంటి యొక్క బాధ్యత బాల వికాస్ అధ్యాపకులపై ఉన్నది. பாரதத்தின் வருங்கால குடிமக்களை உருவாக்கும் பொறுப்பு பாலவிகாஸ் குருமார்களிடம் உள்ளது. కనుక బాల వికాస్ అధ్యాపకులు అనుభవజ్ఞులుగా రూపొంది అనుభవమైనటువంటి ఆచరణ రూపమైనటువంటి ప్రచార ప్రబోధనలు సలపడానికి సంసిద్ధులుగా ఉంటుండాలి. எனவே பாலவிகாஸ் குருமார்கள் நல்ல அனுபவ ஞானம் பெற்று தாங்கள் நடைமுறையில் கடைபிடித்ததில் கிடைத்த அனுபவத்தின் அடிப்படையில் போதிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். ఆధ్యాత్మిక విద్య శాశ్వతమైనటువంటి ఆనందాన్ని, సౌభాగ్యాన్ని, లోక కళ్యాణాన్ని కూడా అందించడానికి పూనుకుంటుంది. ஆன்மீக கல்வி நிலையான ஆனந்தத்தையும் சௌபாகியத்தையும் உலக நலனையும் அளிக்க வல்லது. కేవలం మనం జీవనోపాధి నిమిత్తమై మనం ఈ విద్యను అభ్యసించుతున్నామే కానీ ఆత్మానంద నిమిత్తమై మనం ఆచరించటలేనటువంటిది ప్రతి వ్యక్తికి కూడా స్పష్టమైనటువంటి విషయమే. வெறும் வயிற்று பிழைப்புக்காகத்தான் இந்த கல்வியை கற்கிறோமே தவிர ஆத்மானந்தத்தை பெறுவதற்காக அல்ல என்பது ஒவ்வொருவருக்கும் தெள்ளத் தெளிவாக தெரிந்த விஷயமே. ఇట్టి లౌకిక విద్య కూడాను అత్యవసరమే. இந்த உலகியலான கல்வியும் தேவையானதே. కానీ మనకు ఆత్మానందమును లభింపజేసేటువంటి విద్య ఆత్మ విద్య మాత్రమే. ஆனால் நமக்கு ஆத்மானந்தத்தை அளிக்க வல்ல கல்வி ஆத்ம வித்யை மட்டுமே. లౌకిక విద్యలన్నీ కూడాను కేవలము రుచి లేనటువంటి నీరు వంటివి. உலகியலான கல்விகள் அனைத்தும் சுவையில்லாத நீரை போன்றவை. ఆధ్యాత్మిక విద్య చక్కెర వంటిది. ஆன்மீக கல்வி சர்க்கரையை போன்றது. ఈ రెండింటినీ కూడా నువ్వు కలిపినప్పుడే అందులో ఉన్నటువంటి మధురానందాన్ని మనం అందుకోవటానికి కానీ ఆత్మానందాన్ని అనుభవించుకోవటానికి కానీ బ్రహ్మస్థితిని పొందడానికి కానీ సాధ్యమవుతుంది. இவ்விரண்டையும் கலந்த பிறகே அதிலுள்ள இனிமையை பெறுவதற்கும் ஆத்மானந்தத்தை அனுபவிப்பதற்கும் பிரம்ம நிலையை அடைவதற்கும் சாத்தியமாகும். కేవలం పాజిటివ్ లేనటువంటి నెగిటివ్ వంటిది ఈ విద్యలన్నీ కూడాను. இந்த வித்யைகள் அனைத்தும் நேர்மறையானதல்ல, ఎదిర్మறையானவை. అందువలననే ఈ భారతదేశం నందు ఈనాడు ఎక్కడ చూసినప్పటికీ విద్యార్థుల యొక్క కల్లోలములు అల్లోలములు చాలా విరివిగా పెరుగుతున్నవి. இதனாலேயே இப்பாரத நாட்டில் எங்கு சென்றாலும் மாணவர்களின் கிளர்ச்சிகளும் குழப்பங்களும் மிகவும் அதிகரித்து வருகின்றன. కనుక ఈనాడు అట్టి పవిత్రమైనటువంటి విద్యలను ప్రచారం చేసి
ఈ యొక్క అంతరాయమును కల్పించేటువంటి విద్యలను అణగదొక్కడానికి తగినటువంటి ప్రయత్నం చేయటము బాల వికాస్ అధ్యాపకులపైన ఆధారపడి ఉంటున్నది. எனவே இந்நாளில் அப்படிப்பட்ட பவித்திரமான கல்வியை பிரச்சாரம் செய்து தீமையை விளைவிக்கும் கல்வியை முற்றிலுமாக அகற்றுவதற்கான முயற்சியை மேற்கொள்ளும் பொறுப்பு బాలవికాస్ గురుమాர்களுக்கு உள்ளது. అనేక గ్రంథ పరిచయములు విద్య కాదనేటువంటి సత్యాన్ని గుర్తించడం అత్యవసరము. பலவித புத்தகங்களை படித்திருப்பது உண்மையான கல்வி அல்ல என்ற சத்தியத்தை உணர்வது மிகவும் அவசியம். కనుక అట్టి విద్యలను కొంతవరకు కూడాను మాని ఆధ్యాత్మిక విద్య యందు కూడాను కొంతవరకు తరబేదు జరపటము ఈనాటి మానవులకు అత్యవసరము. எனவே அப்படிப்பட்ட கல்வியை கைவிட்டு ஆன்மீக கல்வியை கற்பிப்பது, பயிற்சி அளிப்பது இந்நாளில் மக்களுக்கு மிகவும் அவசியம். నైతిక భౌతిక విద్యలతో పాటు ఆధ్యాత్మిక ధార్మిక విద్యలను కూడా చేర్చటము కూర్చటము అత్యవసరము. உலகியலான கல்வி, பொருளியலான கல்வி ஆகியவற்றுடன் ஆன்மீக தார்மீக கல்வியை கூட சேர்ப்பது, அவற்றை படிப்பது இந்நாளில் மிகவும் அவசியம். ఈనాడు విద్యార్థులు కేవలం దయారహితులై కఠిన హృదయులుగా మారడానికి మూల కారణము ఆధ్యాత్మిక చిత్తము వారి యందు ఏమాత్రం కూడా లేకపోవటమే మూల కారణం. இந்நாளில் மாணவர்கள் ஈவிரக்கமில்லா கல் நெஞ்சக்காரர்களாக ஆவதற்கு மூல காரணம் ஆன்மீக சிந்தனை இல்லாமல் இருப்பதே. కనుక ఈనాడు నైతిక ధార్మిక ఆధ్యాత్మిక మార్గములు ఈ మూడింటిని కూడాను చేర్చి మనము అధ్యాపకులైనటువంటి బాల వికాస్ వారు ఈ విద్యార్థులకు ప్రబోధించడం అత్యవసరము. அதனால் இந்நாளில் நீதி, தார்மீகம், ஆன்மீகம் ஆகிய 3 வழிகளையும் சேர்த்து ஆசிரியர்களான பாலவிகாஸ் குருமார்கள் இதை மாணவர்களுக்கு கற்பிப்பது மிகவும் அவசியமானது. మన ప్రాచీన భారతదేశం యొక్క సంస్కృతి కేవలము నియమ నిగ్రహములతో ఆధారపడినటువంటిది, వీటిపైనే ఆధారముగా నిలిచినటువంటిది. நமது பண்டைய பாரத கலாச்சாரம் ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் ஆதாரமாக கொண்டது. అటువంటి నియమ నిగ్రహములకు ఈనాటికి ఏమాత్రం కూడా అవకాశం లేనటువంటి స్థితిలో మారుతున్నారు విద్యార్థులు. அப்படிப்பட்ட ஒழுக்கம் கட்டுப்பாடு எதுவும் இல்லாமல் மாறிக்கொண்டு வருகிறார்கள் இக்காலத்து மாணவர்கள். నియమమునకు బదులు కేవలం స్వేచ్ఛా విహారం జరుపుతున్నారు, నిగ్రహమునకు బదులు ఆగ్రహంగా తయారవుతున్నారు. ஒழுக்கத்திற்கு பதிலாக சுதந்திரமாக அலைகிறார்கள், கட்டுப்பாடு உள்ளவர்களாக இல்லாமல் ஆக்ரோஷமானவர்களாக தயாராகி கொண்டிருக்கின்றனர். ఈ స్వేచ్ఛ అన్నటువంటిది ఎట్టిది అనేటువంటి వారిని గుర్తించుకోలేనటువంటి స్థితిలో తిరుగుతున్నారు. இந்த சுதந்திரம் என்றால் என்ன என்று தெரியாமல் அவர்கள் அலைந்து திரிகின்றார்கள். ది ఎండ్ ఆఫ్ విజ్డమ్ ఇస్ ఫ్రీడమ్ అనేటువంటి సత్యాన్ని కూడా నువ్వు గుర్తించడం అత్యవసరం. த எண்ட் ஆஃப் விஸ்டம் இஸ் ஃப்ரீடம் என்ற சத்தியத்தையும் உணர்ந்தறிவது மிகவும் அவசியம். కానీ ఈనాడు విజ్డమ్ అనేటువంటిది ఏ మాత్రం కూడా లేదు, కేవలం డెఫ్ అండ్ డమ్ అవుతున్నారు. ஆனால் இந்நாளில் விஸ்டம் என்பது கொஞ்சம் கூட இல்லை, செவிடர்களாகவும் ஊமையாகவும் உள்ளனர். ఇలాంటి భారతదేశమునందు జన్మించి పవిత్రమైనటువంటి మానవత్వాన్ని ధరించి కేవలం ఆత్మతత్వాన్ని తెలుసుకోలేనటువంటి యొక్క మూర్ఖులుగా తయారవుతున్నారంటే కేవలం మన భారతదేశానికి తీరని లోటుగా ఉంటుండాలి. இப்படிப்பட்ட பாரத நாட்டில் பிறந்து பவித்திரமான மானிடப் பிறவியை பெற்று ஆத்ம தத்துவத்தை அறிய இயலாத மூடர்களாக தயாராகின்றார்கள் என்றால் இது நம் பாரத நாட்டிற்கு தீராத பெருங்குறையாகும். అట్టి స్థితిలో ఉన్నటువంటి విద్యార్థులను మీరు గట్టిగా పట్టుబట్టి శ్రద్ధలతో త్యాగమును కూడాను సంసిద్ధులై అట్టి విద్యార్థులకు చక్కని ప్రబోధనలు సల్పి మన భారతీయ సంస్కృతిని వారి చిత్తమునకు చేర్చడానికి పూనుకోవటం అధ్యాపకులకు తగినటువంటి ప్రయత్నం సల్పాలి. அப்படிப்பட்ட நிலையில் உள்ள மாணவர்களை நீங்கள் விடாப்பிடியாக, ஸ்ரத்தையாக, தியாகம் செய்வதற்கும் தயாராக இருந்து அந்த மாணவர்களுக்கு நல்ல போதனைகளை செய்து நமது பாரத கலாச்சாரத்தை அவர்களின் மனதில் கொண்டு சேர்ப்பதற்கு ஆசிரியர்கள் தகுந்த முயற்சியினை மேற்கொள்ள வேண்டும். ఈనాటి అధ్యాపకులకు కేవలం ఆధ్యాత్మిక చిత్తం అన్నటువంటిది లేనటువంటి వారు 190 మంది ఉంటున్నారు. இந்நாளில் ஆன்மீக சிந்தனையற்ற ஆசிரியர்கள் 190 பேர் இருக்கிறார்கள். కానీ ఈ పరిస్థితి యందు ఉండటం చేత మనము భారతదేశమునకు ద్రోహం చేసినటువంటి వారం అవుతామనేటువంటి సత్యాన్ని కూడాను అట్టి అధ్యాపకులు గుర్తించడం అవసరం. இவ்வாறு இருப்பதால் நாம் நம் பாரத நாட்டிற்கு துரோகம் செய்தவர்களாவோம் என்ற உண்மையை ஆசிரியர்கள் உணர வேண்டியது மிகவும் அவசியம். జీతము కోసమే మనం ప్రాకులాడుతున్నామనేటువంటి యొక్క అజ్ఞానమును వాని జీవితం నిమిత్తమై మనం త్యాగం చేయాలనేటువంటి సత్యాన్ని గుర్తించడం కూడాను అవసరం. ஊதியத்திற்காக உழைக்கிறோம் எனும் அறியாமையை ஒழித்து வாழ்க்கை உயர்வதற்கு தியாகம் செய்ய வேண்டும் என்பதை உணர்வது மிகவும் அவசியம். త్యాగము, శీలము,
ఈ రెండు కూడాను ఒక రథమునకు రెండు చక్రములు వంటివిగా కూడాను అధ్యాపకులకు అత్యవసరం. தியாகம், நல்லொழுக்கம் ஆகிய இரண்டும் ஒரு ரதத்திற்கு இரு சக்கரங்கள் போன்றவை என்பதை ஆசிரியர்கள் உணர வேண்டும். రెండు చక్రములు లేని బండి, రెండు రెక్కలు లేని పక్షి ప్రమాదానికి గురి అవుతుంది. இரண்டு சக்கரங்கள் இல்லாத வண்டியும் இரண்டு ரெக்கைகள் இல்லாத பறவையும் ஆபத்துக்கு ஆளாகும். కనుక మొట్టమొదటి అధ్యాపకులకు కొన్ని విధములైనటువంటి తరబేదులు ఇవ్వటము అత్యవసరం కూడా. எனவே முதலில் ఆసిరియர்களுக்கு పயிற்சி అளிக்க வேண்டியது மிகவும் அவசியம். సత్యసాయి బాల వికాస్ అధ్యాపకులకు అట్టి ట్రైనింగ్ ఏమాత్రము లేకపోలేదని చెప్పడానికి వీలు కాదు. కానీ బాల వికాస్ అధ్యాపకులకు చాలా శ్రద్ధతో, భక్తితో ఆ యొక్క ఆశయాలంతా కూడాను ఆదర్శవంతమైనటువంటి జీవితంగా పిల్లలకు ప్రబోధించడంలో చాలా కృషి సలుపుతున్నారు. ఇందులో ఏమాత్రం కూడాను పొరపాటు లేదు. కానీ ఈ శ్రద్ధ మాత్రమే కాకుండా ఈ శ్రద్ధను మరింత అభివృద్ధి గావించడానికి కూడాను కొంచెము ఉత్సాహవంతులుగా తయారు కావాలని కూడా నేను ఆశిస్తున్నాను. ஸ்ரீ சத்யசாயி பாலவிகாஸ் குருமார்களுக்கு அப்படிப்பட்ட பயிற்சி இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் பாலவிகாஸ் குருமார்கள் மிகுந்த ஸ்ரத்தையுடனும் பக்தியுடனும் அந்த குறிக்கோள்களை குழந்தைகளுக்கு போதனை செய்வதற்கு கடுமையாக உழைக்கிறார்கள். அதில் எந்த குறையும் இல்லை. ஆனால் இந்த ஸ்ரத்தை மட்டுமல்லாமல் இந்த ஸ்ரத்தையை மேலும் பெருக்குவதற்கான உற்சாகமுடையவர்களாக தயாராக வேண்டுமென நான் விரும்புகிறேன். దివ్యాత్మ స్వరూపులైన అధ్యాపకులారా, ఇలాంటి పవిత్రమైనటువంటి యొక్క భారతదేశం యొక్క సంస్కృతిని కొంతవరకు గుర్తించి వర్తించడం అత్యవసరమని కూడాను మీరు కొంత భద్రపరచుకొని నేటి నుంచి అయినా ఈ యొక్క విద్యార్థులకు పవిత్రమైనటువంటి హృదయంతో కొంతవరకును భావి భారతోద్ధారకులుగా తయారు చేసేటువంటి ఆశయాలను, ఆదర్శాలను కొంతవరకును నియమించి స్థాపింపజేసేటువంటి విద్యార్థులుగా తయారు చేయాలని నేను ఆశిస్తున్నాను. திவ்யாத்ம ஸ்வரூபிகளான ஆசிரியர்களே, இப்படிப்பட்ட பவித்திரமான பாரத தேசத்தின் கலாச்சாரத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதை அறிந்து இன்றிலிருந்தாவது இந்த மாணவர்களுக்கு தூய மனதுடன் கூடுமான வரையில் வருங்கால பாரத நாட்டின் குடிமக்களாக தயாராவதற்கு இந்த கொள்கைகளையும் லட்சியங்களையும் அவர்களுக்கு எடுத்துரைத்து சிறந்த மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.